அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் சென்னை ஐஏஎஸ் அகாடமியினுடைய மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இலக்கண பகுதி 10ஆம் வகுப்பினுடைய இலக்கண பகுதியை காண இருக்கின்றோம். இதுக்கு முன்பு காணொலிகளில் பார்த்துருந்தோம்னா நம்ம ஒவ்வொரு வகுப்பாக இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய முக்கிய வினாவிடைகளை விளக்கமாக பார்த்துருந்துருப்போம். அதுபோல் இனிவரும் காலங்களில் நம்ம போடுகின்ற காணொலிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய இலக்கிய பகுதிகள், அப்புறம் இலக்கணம், மொழித்திறன் பயிற்சிகள், நூலாசிரியர்கள், அவர்களுடைய சிறப்பு பெயர்கள், இது சம்பந்தமான விடைகளையும் காண இருக்கின்றோம். இன்றைய இந்த காணொலியில் டெஸ்ட் நம்பர் 9ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய இலக்கண வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கான விடைகளையும் காண இருக்கின்றோம். இது தொடர்புடைய பல வினாக்கள் போட்டித் தேர்வுகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இதில் முதல் வினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வினா பாருங்க. முதல் வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்தணும், கலைஞ்சிருக்கும், அதை நம்ம படித்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்களேன், மனிதன் வாழ முடியாது எடுத்த உடனே இங்கே மாறி இருக்கு, அதனால இது தவறாகத்தான் இருக்கும். மனிதன் வாழ முடியாது இல்லாத உலகின் பறவை, நிச்சயமாக இது தவறு. மனிதன் இல்லாத உலகில் வாழ முடியாத பறவை, இது கட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, அதுவும் இது கிடையாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, இதுதான் சரி. மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியாது, இது சரிங்களா? கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா பறவை மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியவை. அப்போ அந்த பறவை இல்லாத உலகில் தான் மனிதன் வாழ முடியாது, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி என்பது இங்கே சரியான விடை. டியில் தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. சரிங்களா? இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது, அப்போ இதுவும் தப்பு தான். இது உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்பதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. அதாவது அந்த சீர்களை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். திரும்ப திரும்ப படிக்கணும். கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டாலும் இந்த மாதிரி வினாக்கள்ல தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை தேர்வு செய்க. அகர வரிசை. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு உயிரெழுத்தா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆ ஆ இ ஈ இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதுவே இந்த உயிர்மை எழுத்துக்கள் இருக்கும்போது காக்கா, கி, கி, கு, கு இந்த வரிசையில் போகும். சரிங்களா? மெய்யெழுத்தா இருந்தா முதல்ல கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? இப்போ இது அடிப்படையில் பாருங்க, காக்கா, கி, கி, கு, கு, கே, கே அப்படி வரும். கோ கோ அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்போ வரும்போது இங்கே கூ வந்திருக்கு, இங்கே கோ வந்திருக்கு, இந்த கூ இங்கே வரணும். அப்போ இது தப்பு. சரிங்களா? இது தவறு. அடுத்தது பாருங்களேன், கூலம், கோட்டான், ஆனால் குடும்பம் இங்கே இருக்கு, இது முதல்ல வந்திருக்கணும். அப்போ இதுவும் தவறான தெரிவு. இங்கே பாருங்க, கூ கூ கே கே கோ கோ, இது சரியா இருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்க, கோ கோ, இந்த கோ எதுவும் இங்கே மாறி இருக்கு, அப்போ இது தவறு. சரிங்களா? அப்போ இந்த அகரவரிசைப்படி அமைப்பதில் ஆப்ஷன் பி சரியா இருக்கு. அப்போ குடும்பை, கூலம், கொம்பை, கோட்டான், இதுதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இரு பொருள் தருக. அதாவது ஒரே சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் இருக்கும், அல்ல பல்வேறு பொருள்கள் இருக்கும். சரிங்களா? பல பொருள்கள் இருக்கும். அதுல நம்ம எங்க என்ன கேட்குறாங்கன்னா இரு பொருள் தர்ற மாதிரி ஒரு வினாவை அமைச்சிருக்காங்க. இதுல பார்க்க போனா மறை. மறைன்னா என்ன? அதுல எது சரி? மறைனா மறைத்தல். இங்க மறைத்தவை மட்டும் இருக்கு, ஒரே ஒரு பொருளை மறைத்தவை காட்டாதேன்னு இருக்கு, இது சரியானதாக இருக்காது. மறை என்றால் வேதம், கரெக்டு. ஆனா உலகம் என்பது கிடையாது. உலகம் வேதம்னு அதாவது வராது, மறையும் வராது. அப்போ இந்த இணையும் தவறு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நோவு, அதான் நோய், வலிமை, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அப்போ இதுவும் தவறு. சரிங்களா? இப்போ இறுதியா பாருங்க, மறை என்றால் வேதம், மறைத்தல், மறைவு, மறைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதாவது வெளியில தெரியாம இருக்குது. அப்போ அந்த மறைத்தல் என்ற சொல்லும் வரும். அப்போ வேதம், மறைத்தல் என்பதுதான் மறை என்பதனுடைய இரு பொருள். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? மறை என்பதனுடைய பொருள், இரு பொருள்கள் என்னன்னு சொன்னா வேதம், மறைத்தல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க போறோம். இது இந்த மாதிரி வினாக்கள் இப்போ அதிகமாக கேட்பாங்க, கலை சொற்கள் என்ற முறையில். இப்போ பாருங்களேன், பிற மொழிகளுக்கு இணையான தமிழ் சொற்கள். சரிங்களா? இப்போ பாருங்க, உபசரித்தல், வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிங்க அப்படின்னு சொல்கிறோம்.
பிரிவு உபச்சார விழா அப்படின்னு சொல்லுவாங்க, உபசரித்தல், உபச்சாரம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இங்கே உபசரித்தல் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, உபசரித்தல் என்பதற்கு பணியாளன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து பணியாளன் வராது, அப்போ கன்ஃபார்ம் அது தப்பு. அடுத்து பாருங்க, உபசரித்தல் பெருஞ்செல்வன் கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா இது தொழில் பெயர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆளை சொல்லியிருக்காங்க, அப்போ இது தவறு. சரிங்களா? அடுத்தது உபசரித்தல்னா ஓம்புதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் அதை விட சிறந்த ஒரு சொல்லுன்னா உபசரித்தல் என்பது விருந்தவங்களும் சரி, அவர்களை பராமரிப்பதிலும் சரி, அவங்கள்ட்ட அக்கறை காட்டுவதும் எல்லாமே கலந்து வரும். அப்போ உபசரித்தல் என்பதற்கு விருந்தோம்புதல் என்பதுதான் சரியான தமிழ் சொல். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. அதாவது உபசரித்தல் என்பது விருந்தோம்பல் என்ற பொருளில் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பிறமொழி சொற்களுக்கு இணையான அதே தான் தமிழ் சொல், இது வேற மாதிரி கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு பாருங்க. உஷார், உஷாரா இருங்க நம்ம அதிகமாக சொல்லுவோம், உஷாரா இருங்க, அதாவது வந்து பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லல. இது எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியது தான். இருந்தாலும் அந்த உஷார் என்ற வார்த்தை தமிழ் மொழி சொல் கிடையாது. அப்போ அந்த உஷாருக்கு பல விடைகள் கொடுத்துருக்காங்க, அதில் எது சரின்னு பார்ப்போம். விளிமை என்பது தவறு, விழிஞ்சல் என்பதும் தவறு, விளக்கம், உஷார்ன்றதும் விளக்கமும் சம்மந்தமே இல்லை, அப்போ அதுவும் கிடையாது. விழிப்பு, விழிப்புணர்வோடு இரு, கவனமா இரு, அந்த கவனத்தினுடைய மிகை தான் அங்கே விழிப்பு. சரிங்களா? அப்போ உபசரித்தல் சாரி உஷார் என்பது விழிப்பு என்ற பொருளில் வரும். சரிங்களா? உஷார் என்பதற்கு சரியான தமிழ் சொல் விழிப்பு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி இங்க சரியான விடை. சரி, அடுத்தது பாருங்க, இதே கலைச்சொல். நான் இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, கலைச்சொல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்க போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி வினாக்கள் ஒன்றோ இரண்டோ எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. அப்போ சரியான இணையை தேர்வு செய்ய ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், இதுதான் அங்கே கலைச்சொல்னு சொல்லுவோம். சரிங்களா? டெர்மினாலஜி அப்படின்னு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போயிடலான்னு பாருங்களேன். இப்போ டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, இது நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது. டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பயன்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தோணுது. மீதிலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. பங்க்சுவேஷன் அணிகலன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக தப்பு. பஞ்சுவேஷன்னா நிறுத்தற்குறி, அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு, ஆர்னமெண்ட் அப்படின்னு சொன்னால் அணிகலன்னு சொல்லலாம். இப்போ கலந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ சரியா இருக்கக்கூடியது டிரான்ஸ்லேஷன் என்ற அந்த மொழிபெயர்ப்பு இணை தான் கரெக்டாக இருக்கு. அப்போ அதுதான் இங்கே சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. இங்கே கேட்டுக்கிறது சரியான இணை தான். சரிங்களா? வினாவை சரியாக நம்ம படிக்கணும். அடுத்தது பாருங்க, காலையில் சேவல் என்ன பண்ணும்? ஒலி மரபு என்னன்னு கேட்குறாங்க. காலையில் சேவல் கூவும், கூவியது. சரிங்களா? மயிலா இருந்தா அகவியது. சரிங்களா? கோழியா இருந்தா கொக்கரித்தது. சரிங்களா? புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து ஒலி மரபை வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சேவல் கூவியது, ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான. வினை மரபு, ஒலி மரபு, அதுக்கப்புறம் அந்த கூட்டப்பெயர்கள், இதெல்லாம் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வினாக்கள் வந்து கண்டிப்பா இலக்கண பகுதியில் கேட்பாங்க. அப்போ ஆப்ஷன் 7வது வினாவிற்கு ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, சரியான எழுத்து தொடரை கண்டுபிடிக்க. அதாவது எழுத்து வழக்கு, நம்ம பேசுகிற பேச்சு வந்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு வேறு மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்கிறோம். மூஞ்சி அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு. முகம்தான், அது வந்து முற்றுப்பொலி ஆகிடும், எல்லாமே எழுத்துக்கள் மாறி இருக்கும். ஆனால் நம்ம முகத்தை தான் சொல்கிறோன்றது தெரியும். ஆனால் இந்த மூஞ்சின்னு அப்படியே எழுத முடியாது இல்லையா? அப்போது அது திருந்திய வடிவமாக தான் நம்ம எழுதணும். அப்போ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. எழுத்து வழக்கு, பேச்சு வழக்காக கொடுத்துருப்பாங்க. அதில் எழுத்து வழக்கில் சரியான தொடர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாவக்கான்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வரணும்னா பாகற்காயின்னு வரும். சரிங்களா? வத்தல்னு இருக்கு, இது என்னது? தொழில் பெயர். ஆக்சுவலா வற்றல், வற்றிய உணவுப் பொருள். வற்றிய உணவுப் பொருள் தான் வற்றல்னு சொல்றோம். அப்போ தொழில் பெயர் இது. அப்போ இது ரெண்டும் தான் வந்தாதான் அது எழுத்து வழக்குல சரி. இது எங்க இருக்கு பாருங்க, பீல இருக்கு, அதுக்கப்புறம் இதுல இங்க மாறி இருக்கு. அப்போ இது தவறு. சரிங்களா? இதுவும் தவறு. அப்போ பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன், இதுதான் சரியா இருக்கு. சரிங்களா? பாகற்காய் வற்றல். சரிங்களா? ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை எழுத்து வழக்குல. சரிங்களா?
இதை தான் மேக்ஸிமம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வழுவு சொற்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வழுவு சொற்கள் அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பாக அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ல இருக்கும். முன்னாடி கேட்ட கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி வினாக்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தது வினா வகையை கண்டறிக. இப்போ இது ரொம்ப முக்கியமான பகுதிங்க. வினா விடை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வினா மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படுங்க. விடை வந்து எத்தனை வகைப்படும்னா 8ங்க. இது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா 6க்கு அடுத்தது தான் 8 வரும். சரிங்களா? வினா கேட்டாதான் விடை வரும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. வினாவின் வகை 6, விடையின் வகை 8. இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்க. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா, சிலப்பதிகார புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? அப்போ அந்த பொருளை வாங்குவதற்காக கேட்குறாங்க, இல்லை அந்த புத்தகத்தை வாங்குவதற்காக கேட்குறாங்க. அதாவது வாங்கி கொள்ளும் பொருட்டு, வாங்கி கொள்ளுதல், வாங்கி கொள்ளுதல் எனக்கு தேவை அதனால நான் வாங்க போகிறேன். அப்போ வாங்கி கொள்ளுதல் அப்படி. அப்போ அந்த கொள்ளுதல்ன்றது தான் எங்கள் விஷயமே. கொள்ளல். சரிங்களா? ஏவல், அவங்க ஒரு வேலையை செய்ய சொல்லலை, அவங்களுக்கு தெரியாமல் அதை கேட்கல, அந்த கடைக்கார்ட்ட அவரு புக்கை கொடுக்கறதுக்காக கேட்கல. அப்போ கொடைனா கொடுத்தல். அப்போ இதுவும் கிடையாது. அவர் என்னன்னா வாங்கி கொள்ளுவதற்காக கேட்கறாரு. அதை தான் வாங்கி கொள்ளல், கொள்ளல் வினா. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி என்பது இங்கே சரியான விடை. அடுத்தது பாருங்களா, ஊர் பெயரின் சரியான மருவு. மருவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மரு ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ சிதைந்தோ பிறழ்ந்தோ அல்லது நீங்கியோ பொருள் மாறாமல் வருது இல்லையா பேச்சு வழக்கில் சொல்லி சொல்லி, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மருவுன்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். அப்படிப்பட்ட ஊர் பெயரினுடைய மருவு தான் கேட்குறாங்க. சரிங்களா? கும்பகோணம் குடந்தை கொடுத்துருக்காங்க, நாகர்கோவில் நாகை, புதுக்கோட்டை புதுவைன்னு கொடுத்துருக்காங்க, புதுச்சேரி புதுகைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்டது சரியான இணை. சரிங்களா? இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கும்பகோணம் என்பதற்கு குடந்தை என்பது சரி. கும்பகோணத்தை குடந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாகர்கோவிலுக்கு நாகைன்னு சொல்ல மாட்டாங்க. நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்துக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாகைன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படியே மாறி இருக்கு. புதுக்கோட்டைக்கு புதுகைன்னு வரும், புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரும். இப்போ சென்னப்பட்டணம் சென்னை, தஞ்சாவூர் தஞ்சை, மன்னார்குடி மன்னை. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகமண்டலம் உதகை. சரிங்களா? இதெல்லாம் வந்து மருவு பெயர்கள். அதுபோல கொடுக்கப்பட்ட மருவு பெயர்கள் அந்த கும்பகோணம் குடந்தை என்பது மிகச்சரியாக பொருந்திருக்கு. மீதெல்லாம் வந்து தவறு. அதுக்கான விடைகளை தான் நம்ம பார்த்தோம். நாகப்பட்டினத்துக்கு நாகைன்னு வரும், புதுச்சேரிக்கு புதுவை, புதுக்கோட்டைக்கு புதுகை. இந்த புதுச்சேரி வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதை பார்த்தாங்க. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது பிறமொழி சொற்கள். சரிங்களா? இலக்கண பகுதியில் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய இந்த வினாக்கள் இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்களற்ற தொடர்கள், பிறமொழி சொற்கள் கலந்திருக்க கூடாது. இப்போ நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் இதில் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட்னு வந்துருக்கு. சரிங்களா? இது அப்போ இது கண்டிப்பாக இது ஆங்கில சொல், அப்போ இது வராது, இதுவும் வராது. ஆனால் இங்கே பிரச்சனை சிக்கல், இது ரெண்டு தான் நம்மளுக்கு இப்போ சிக்கல். சரிங்களா? இங்கே பிரச்சனை, இங்கே சிக்கல், இதில் தான் நம்மளுக்கு சிக்கல் ஒரு எதுன்னு. இங்கே ஆக்சுவலாக பிரச்சனை என்பதே பிறமொழி சொல் தான். பிரச்சனை என்பது பிறமொழி சொல், ஆனால் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? தூய தமிழ் சொல் என்னன்னா சிக்கல். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியாக வரும். என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. சிக்கல் என்பதுதான் இங்கே பிரச்சனை, ப்ராப்ளம் இங்கிலீஷில். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி என்பது இங்கே சரி. என் முதல் சிக்கல் என்பது தான் சரி. இங்கே பிரச்சனையும் கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? அப்போ மீதி எல்லாமே தவறு. ஆப்ஷன் பி என்பது இங்கே சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், கேள்வியை சரியாக படிக்கணும்னா நம்மளுக்கு தவறுகள் ஏற்படும். சரிங்களா? அதாவது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. எதிர்ச்சொல், இந்த கொடுக்கப்பட்ட சொல்லினுடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஒருமை அப்படின்னு கேட்குறாங்க, இதனுடைய எதிர்ச்சொல். சரிங்களா? நம்ம அந்த கேள்வியை சரியாக படிக்கணும்னா மாற்றி எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருமை அப்படின்னு சொன்னால் பன்மை, சிங்குலர் புளூரல்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், அதுதான் ஒருமை பன்மை. சரிங்களா? ஆப்ஷன் சி என்பது இது எளிமையான வினாதான். அடுத்து பிரித்து எழுதுதல். பசியின்றி. சரிங்களா? பசியின்றின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பசி கூட்டல் இன்றி. சரிங்களா? இங்க இ, இந்த சியை பிரிங்க, இச்சு கூட்டல் இ. அப்போ இங்க ஈ வருது, வருகின்ற மொழியில ஈ வருது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. புணர்ச்சி என்பது என்னன்னா நிலைமொழி. இந்த சைடில் இருக்குது நிலமொழி, இது வந்து சேருகின்ற மொழி வருமொழின்னு சொல்லுவோம். அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்வது தான் புணர்ச்சி.
நிலைமொழி ஈற்றும் வருமொழி முதலும் புணர்வதுதான் புணர்ச்சி, சேர்வதுதான் புணர்ச்சி. சரிங்களா? அப்போ இங்க சியை பிரிச்சோம்னா இ, இறுதி எழுத்து இ, வருகின்ற முதல் எழுத்து இ. உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் இணையுமா? இணையாது. உயிரெழுத்து கூட மெய்யெழுத்து தான் இணை. சரிங்களா? அப்போ இந்த சேராத இரண்டு உயிரெழுத்துக்களை சேர்ப்பதற்காக ஒரு இலக்கண விதி இருக்கு. உடம்படு மெய்ன்னு சொல்லுவோம். உடம்படு மெய், அதாவது ரெண்டு எழுத்து இருக்கு, ஈய இவ்வு. நன்னுள்ள ஒரு நூற்பா இருக்குது. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. இ இ ஐ, இ இ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்ற ஒரு நூற்பா இருக்கு. சரிங்களா? இ இ ஐயில முடிஞ்சா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஈ போட்டுக்கணும். மீதி எந்த எழுத்து வந்தாலும் இவ்வு போடும். இப்போ இங்க பசி கூட்டல் இன்றின்னு தானே வந்திருக்கு. அப்போ ஈ தான் வந்திருக்கு. அப்போ ஈ வந்தா என்ன பண்ணணும்? ஈ போடணும். அப்போ பசி கூட்டல் ஈ கூட்டல் இன்றி. இப்ப பாருங்க, புணர்ச்சி விதிப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி பசியின்றி என்றவாறு வரும். சரிங்களா? அப்ப பசியின்றி எங்க கரெக்டா பிரிச்சிருக்கிறாங்க பாருங்க, பசி கூட்டல் இன்றி. சரிங்களா? இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. சேர்த்து எழுதுதல். உள்ளுவது கூட்டல் எல்லாம். சரிங்களா? இங்க பாருங்க, உள்ளுவது கூட்டல் எல்லாம். இங்க பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இத்து கூட்டல் உ. சரிங்களா? இங்க பாருங்க ஏ. இப்ப இது உயிர் எழுத்து. உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் ஒரு விதி இருக்கு. உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடிடும். இங்க வர எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா இந்த உகரம் ஓடிவிடும், அதாவது நீங்கி விடும், கெட்டு விடும் சொல்லுவாங்க. அப்போ உள்ளு இத்து வரும், இங்க எல்லாம். இப்ப இத்துவும் ஏவும் சேரும், தே அப்படின்னு வரும். அப்ப உள்ளுவதெல்லாம் எங்க இருக்குது பாருங்க, உள்ளுவதெல்லாம். அப்ப உள்ளுவது எல்லாம்னு இப்படி பிரியாது. உள்ளுவதெல்லாம்னு இத்தும் வராது, இங்க உள்ளுவது தெல்லாம் அப்படின்னு வராது, உள்ளுவதெல்லாம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் இங்க சரியான விடை. சரிங்களா? ரைட். அடுத்தது வானொலி. இதையும் கேட்குறாங்க பாருங்க, சேர்த்து எழுதுதல். இப்போ சாதாரண இது இயல்பாகவே புணர்ந்தோம். எப்படின்னு கேட்டால் வான் கூட்டல் ஒலி. இப்போ இது மெய் எழுத்து, இது வந்து உயிர் எழுத்து. மெய்யுக்கு இன்னொரு பேர் உடல்னு சொல்லுவோம், இன்னொன்று உண்மை. இந்த இடத்துல உடலை எடுத்து, அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இன்னு கூட்டல் ஓ நோன்னு மாறிடும். வா நொலி. சரிங்களா? இதுதான் அந்த புணர்ச்சி. இப்போ வானொலி எங்க இருக்கு பாருங்க, இதுவும் வராது, வா ஒலியும் வராது, வா நெலியும் வராது, வானொலி. சரிங்களா? இங்க பி என்பது சரியான விடை. 15வது வினாருக்கு ஆப்ஷன் பி வானொலி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, செய்வினை, செயல்பாட்டு வினை. இது சம்பந்தமான ஒரு இது. அந்த காலத்துல, அதாவது இதுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா வந்து செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்குற வினாக்கள். இப்பயும் கேட்பாங்க இலக்கணத்துல. இப்போ பாருங்களேன், செயல்பாட்டு வினைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ செய்வினைன்னா ஒரு எழுவாய் வந்து ஒரு வேலையை செய்ததுன்னா, சப்ஜெக்ட், அதாவது ஒரு எழுவாய் வந்து ஒரு வேலையை செய்தா அது வந்து செய்வினைன்னு சொல்லுவோம். அடுத்தது செயல்பாட்டு வினைன்னா அங்க செயல்பாடு பொருளுக்கு அதிக முதன்மை கொடுத்து செஞ்சாங்கன்னா அது வந்து என்னன்னா செயல்பாட்டு வினைன்னு சொல்லுவோம். எழுவாயை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, செயல்பாடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயல்பாட்டு வினை. சரிங்களா? அப்போ குமரன் ஓவியம் வரையவில்லை, இது வந்து வரையல, அப்போ வந்து இது எதிர்மறை. சரிங்களா? எதிர்மறை. அப்போ இது வராது. ஓவியம் வரைந்தான், இது வந்து பாத்தீங்கன்னா தன்வினையில வந்துடும், தன்வினை அல்லது செய்வினையில வந்துடும். ஓவியம் வரைந்தான், அப்போ இங்க கேட்டது செயல்பாட்டு வினை, அப்போ இது கிடையாது. ஓவியம் குமரன் வரைந்தது, இது கம்பல்சரி தப்பு. இது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. யார் வரைஞ்சது? குமரன் வரைஞ்சது, வரையப்பட்டது. அங்க அதுதான் விஷயம், செயல்படுது. யார் இங்க? குமரனால். சரிங்களா? இதுதான் இங்க விஷயம். யாரால? குமரனால். அப்போ இங்க செயல்பாடு பொருள் யாருன்னா குமரன். சரிங்களா? குமரனால் வரையப்பட்டது, அப்போ அதுதான் செயல்பாட்டு வினை.
சரிங்களா? இங்க வந்து குமரன் வந்து பாத்தீங்கன்னா எழுவாயில வருவார், இங்கேயும் எழுவாயில வருவார். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா செயல்பட பொருள் இடத்துல வராது, அதனால செயல்பாட்டு வினை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது என்பது சரியான விடை. சரிங்களா? ரைட். அடுத்தது கவிதா நேற்று வந்தாள். கவிதா நேற்று வந்தாள். ரைட். இது எவ்வகை தொடர்? தன்வினை கொடுத்துருக்காங்க, பிறவினை கொடுத்துருக்காங்க, உணர்ச்சி கொடுத்துருக்காங்க, வினா தொடர் கொடுத்துருக்காங்க. இங்க வினா குறி இருக்கிறதா? இல்லை, அப்ப இது கிடையாது. உணர்ச்சி ததும்பு இருக்கிறதா? உணர்ச்சி குறி இருக்குதா? இல்லை, அப்ப இதுவும் தவறு. சரிங்களா? இந்த வேலையை வேற யாராவது செய்தார்களா? மற்றவர்கள் செய்தார்களா? கிடையாது, அப்ப பிறவினையும் கிடையாது. யார் தான் வந்தது? கவிதா தான் வந்தா, அவளே தான் வந்தா, அவளே தான் செய்தா, அவளே தான் வந்தா, அப்போ தன்வினை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தன்வினை என்பது. இதுவே கவிதா நேற்று வருவித்தாள், வருவித்தாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி? வர வச்சா, ஆனா அவ வரல, வேற யாரையும் வர வச்சா, அப்போ அது வந்து பிறவினையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கவிதை வந்தாள் என்பது அவளே தான் வந்தா, அவளே தான் அந்த விஷயத்தை செய்தா, அப்போ தன்வினை. அப்போ ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான. 18வது வினா பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சரிங்களா? அடுத்து பாருங்க. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. இது சரியா இருக்கு, இருந்தாலும் பார்க்கலாம். அகத்திணை இடையிலான அன்புடைய தலைவன் தலைவி உறவு நிலைகளை கூறுவது தவறு. படிக்கும் போதே ஒரு நெருடல். அன்புடைய தலைவன் இடையிலான தலைவி, இங்கு தவறு. தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய அகத்திணைன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு நெருடல் ஆகுது. சரிங்களா? மிகச்சரியா இருப்பது என்னன்னா, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவதுதான் எது? அகத்திணை. அப்ப இந்த இடத்துல இங்க அன்பு வரக்கூடாது, அதனாலதான் அது தவறாச்சு. இப்ப பாருங்க, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. இதுதான் அங்க மிகச்சரியாக பொருந்திய ஒரு சொற்றொடர். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள். காஸ்மிக் ரேஸ். சரிங்களா? காஸ்மிக் ரேஸ் இது வந்து பார்த்துருப்பீங்களா? யூவி, அல்ட்ரா வயலட், புற ஊதா கதிர்கள். அப்போ இது இல்லை. அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள், இதுவும் இல்லை. இது வந்து அணுக்கதிர்னா அந்த அட்டாமிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் இல்லை. விண்வெளி கதிர்கள் தான் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ். அப்போ ஆப்ஷன் டி என்பது இந்த 19வது வினாவிற்கான விடை, விண்வெளி கதிர்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்களா, இதே தான் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெர்மினாலஜி என்னன்னு கேட்குறேன். டெர்மினாலஜி இது என்ன ஆக்ஷனா? கலை சொல் என்பது தான் சரி. நம்ம ஏற்கனவே இந்த வினாவிலே ஒவ்வொரு இடத்துல சொல்லியிருப்போம். அதாவது டெர்மினாலஜி அப்படின்னு சொன்னா கலை சொல், இதுதான் சரி. சரி, இப்போ முறியியல்னா என்ன? அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா முறியியல், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கலைப்படைப்பு, கலைப்படைப்பு அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து என்ன வரும்னு சொன்னா ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட் ஒர்க், கலைப்படைப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பருவம்னு சொல்லும் போது வரும் சீசன், ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியடு, அந்த மாதிரிலாம் வரும். அப்போ இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த டெர்மினாலஜி என்பதற்கு கலைச்சொல் என்பதுதான் சிறந்த பொருத்தமான தமிழ் சொல். அப்போ ஆப்ஷன் பி கலைச்சொல் என்பது டெர்மினாலஜி என்று அழைக்கப்படும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வாக்கிய பிழையை நீக்குக. இதை நம்ம நல்லா படிச்சு பாருங்க. இந்த வாக்கிய பிழையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க பேசுறதை கேட்டாலோ, இல்லை சொற்பொழிவுகளை கேட்டாலோ, இல்லை இலக்கிய முறைகளை நம்ம தெரிஞ்சிருந்தாலோ நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாமலே எதுகை மோனையில பேசுவோம். நிறைய விஷயங்கள் இலக்கணம் மாறாமலே பேசுவோம். அதை நீங்க உற்று நோக்கினீங்கன்னா தான் தெரியும். இப்ப பாருங்களேன், வாக்கிய பிழையை நீக்குன்னு கொடுத்து சென்னை என்ற நகரம், சென்னை என்றொரு நகரம் அப்படிலாம் நம்ம சொல்றதில்ல. சென்னை என்னும் நகரம், அதுதான் கரெக்டாக வரணும். சென்னை என்கிற, அல்லாத அதுக்கு தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், என்னும் நகரம், சென்னை என்ற ஒரு நகரம். அந்த என்ற அப்படின்றது இங்க வந்திருக்கிறதுனால இப்படி ஆக்சுவலா சொல்லக்கூடாது. சென்னை என் நகரமும் வராது, சென்னை நகரமும் வராது, சென்னை எனும் நகரம். இப்போ இதுதான் நம்மளுக்கு டவுட்டா வரும். இதுல சரியானது என்னன்னா, கரெக்டா பொருந்தக்கூடியது சென்னை என்னும் நகரம். சென்னை என்னும் நகரம் குறிப்பிட்டு சென்னையை சொல்லுவது. சரிங்களா? ஆகவே ஆப்ஷன் டி சென்னை என்னும் நகரம் என்றவர் தான் வர வேண்டும். இதுதான் மிகச்சரியானது. சரிங்களா? அப்போ 21வது வினாவிற்கு ஆப்ஷன்
டி என்பது சரியான தெரிவு. அடுத்தது பாருங்க, பொருத்தமான பொருள். சரி, இங்க வந்து சில பொருள்களை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, சொல் வேறுபாடு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வினாக்கள்ல கேட்பாங்க. இப்ப பாருங்க, கரைனா அழுக்குதான், சரி. பனினா குளிர்னு கொடுத்துருக்காங்க. பனினா குளிர்னு வராது. இந்த உத்தியோகம்னா பிரம சொல்லும், வேலை. தாள்னா இந்த நெல்லினுடைய தழை அப்படின்னு சொல்லுவாங்க. சோளம் தாள், கம்பந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தாள் தான் இது. அப்ப இங்க உயர்னு வரக்கூடாது. அலைனா அலைதல், கடல் இருக்கக்கூடிய கடல் அலை, அதை கொடுக்கும். இங்க கூப்பிடுன்னு இருக்கு. கூப்பிடுன்றதுக்கு வந்து அழைன்னு தான் வரணும். அப்ப இதுவும் தவறா இருக்கு. அப்ப கரை என்பதற்கு அழுக்கு என்று பொருள். கரை என்றால் அழுக்கு. சரிங்களா? இதுவே இந்த கரை வந்து ஆற்றின் இரு பக்கங்கள் நீர்நிலைக்கு, அதாவது ஆற்றின் இரு பக்கங்களில் இருப்பது கரை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு மேடான நிலப்பகுதியாக சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் ஏ, கரை என்பது அழுக்கு என்ற பொருளில் வருவதுதான் சரியான இணை. அடுத்தது பாருங்க, விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. விடைக்கேற்ற வினாவை கண்டறிக. சரி, விடைக்கேற்ற வினா. சரிங்களா? இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புலையும் சரி, 9ஆம் வகுப்புலையும் சரி, இந்த மாதிரி வினா கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மொழித்திறன் பயிற்சியில் ஒரு முக்கிய பகுதி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னா, நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம் உறவினர்கள் தான் விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாதுங்க. உறவினர்கள் விருந்தினரே கிடையாது. விருந்தினர் தான், ஆனால் இலக்கண முறைப்படி கிடையாது. அவங்க தொல்காப்பியர் கூறிய வரையில் யார் முன்பின் தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்க தான் விருந்தினர்கள். உறவினர்கள் நமக்கு உறவாயிடுறாங்க. அப்போ அவங்கள நம்ம ரொம்ப முதன்மைப்படுத்த வேண்டியது இல்லை. அவங்க வந்து நம்ம உறவினர்கள். ஆனால் முன்பின் தெரியாதவர்கள் நம்ம வீட்டுக்கு புதிதாக வருபவர்கள் தான் விருந்தினர்கள். அவர்களை எப்படி உபசரிக்கின்ற முறைகள்லாம் காசி கட்டம் என்ற நூலில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார்னு இருக்கு. இதை மனசுல வச்சுங்க. இப்போ படிச்சு பாருங்க, புதுமை என்பது என்ன? கிடையாது. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? இது கரெக்ட். ஏன்னா அவங்க சொன்னது வந்து யாரு? தொல்காப்பியர். இதை அமைக்கலாம். விருந்து என்றால் என்ன? அங்க விருந்தை பத்தி மட்டும் சொல்லல. அப்ப இது தவறு. தொல்காப்பியர் என்பவர் யார்? அப்ப தொல்காப்பியருக்கான விளக்கம் இதுல சொல்லப்படல. சரிங்களா? அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். இங்க பாருங்க, விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இதுக்கு தான் இது கரெக்டான பதில். அப்போ ஆப்ஷன் சி என்பது சரி. ஒரு விஷயத்தை நல்லா நாம வச்சுக்கணும். வினா என்பது வினாவை எழுப்பக்கூடியவரை மையப்படுத்தியது. வினா யார் கேட்கிறாங்களோ, கேள்வி யார் கேட்கிறாங்களோ அவங்களை மையப்படுத்தியது தான் வினா. சரிங்களா? அப்போ உங்க மனசுக்கு பலவாறு தோணலாம். ஆனா கொடுக்கப்பட்ட விடைக்கு எப்படி சரியா வினாவை அமைக்கணும்ன்றதான் எங்க விஷயமே. சரிங்களா? அந்த வினாவையும் அந்த விடையையும் படிச்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பொருந்துற மாதிரி நீங்க அந்த தெரிவை தேர்ந்தெடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அதே விடைக்கேற்ற வினா தான் இன்னொரு வினா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்களேன். மாணவர்கள் ஆசிரியரும், யாரு? மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த கவிதையின் பொருள் யாது? சரிங்களா? நல்லா நான் இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க ஆசிரியர்கிட்ட மாணவர்கள். இப்போ ஆசிரியர் ஒரு வினா, நான் ஏற்கனவே சொன்னேன், வினா வந்து யார் வினா எழுப்புறாங்களோ அவங்கள மையப்படுத்தியதுன்னு சொன்னேன். இப்போ பாருங்களேன், ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட கேட்டால் ஆசிரியருக்கு தெரியும், மாணவனுக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. அப்போ அது அறிவினா, ஏன்னா ஆசிரியருக்கு தெரியும். இப்போ இங்கே மாணவர் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மாணவர்களுக்கு தெரியாததுனால தானே கேட்குறாங்க. அப்போ மாணவர்களுக்கு அறியாத ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது. அப்போ மாணவன் ஆசிரியரிடம் கேட்பதனால் அது அறியா வினா. என்ன வினாங்க? அறியா வினா. சரிங்களா? மாணவனுக்கு தெரியாததுனால ஆசிரியர்கிட்ட கேட்குறான். இங்க பாருங்க, அறிவினான்னா மாணவனுக்கு தெரிஞ்சு கேட்க போறது இல்லை. கொடைவினா ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக, ஏதாவது ஒரு பொருளை கொடுப்பதற்காக அங்க கேட்கல. ஏவல், ஆசிரியரை பணி செய்ய, ஒரு வேலையை செய்ய, ஒரு செயலை செய்ய ஏவுதல் பொருட்டும் அந்த வினா வினவப்படவில்லை. ஆகவே இந்த 3 தெரிவுகளும் தவறு. அறியா வினா என்பதே சரியான தெரிவு. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, ஒரு 25வது வினா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இப்ப இங்க பாருங்களேன், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இவர் சின்ன மாறுதல் தான். நான் ஒரு உதாரணத்துக்கு பண்ணி கேட்டோம்னா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இளங்கோவடிகள் எக்காப்பியத்தை இயற்றினார்னு கூட கேட்கலாம். இல்லைன்னா இளங்கோவடிகள் இயற்றிய நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 2 விதமா வினா வருது. இதை வந்து நீங்க எத்தனை வகையில வேணாலும் நீங்க கேட்கலாம், உங்களுக்கு கூடுமான அளவுல. இருந்தாலும் இங்கு கொடுக்கப்பட்டதுல எது மிகச்சரியாக பொருந்தது பாருங்களேன்.
இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எங்கே ஏற்றினார்? இங்க எங்கே என்பதற்கான பதில் இடப்பெயர்லாம் கிடையாது, கொடுக்கல. அப்போ இது தவறு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இது கொடுக்கலாம், இது சரியா இருக்கு. சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஏன் இயற்றினார்? அங்க இயற்றப்பட்டதுக்கான காரணம் கொடுக்கப்படவில்லை, அப்ப இது தப்பு. சிலப்பதிகாரத்தை எப்போது இயற்றினார்? காலம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை, அப்ப இது எல்லாமே தப்பு. அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என்பதுதான் அவங்க கருத்து. அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என்ற வினா தான் இங்க சரியா போனது. அப்போ ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என்பது தான் இங்க மிக சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 26வது வினா, விடைக்கேற்ற வினா. சரிங்களா? ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று போற்றப்படுபவர், தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார். இதுதான் இங்க கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு செய்தி. இங்க பாருங்க, தற்காலத்தின் ஸ்டீபன் ஹாக்கிங் என்று புகழப்படுபவர், இப்படி ஒரு வினாவே வராது, தப்புங்க. தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? இது சரியா பொருந்தது. தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? அந்த யார் என்ற இடத்துல ஸ்டீபன் ஹாக்கிங்கை கொண்டு வந்து பொறுத்துங்க, விடை சரியாக வரும். ஸ்டீபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்பட காரணம், இங்க காரணமே கேட்கல, தப்பு. ஸ்டீபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் ஒற்றுமையாது, இது சம்பந்தமே இல்லை. அப்போ தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் என்பதுதான் இங்க மிக சரியாக பொருந்துகின்ற வினா, பொருத்தமான வினா. அப்போ ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் எதிர்மறை வினா. சரிங்களா? பார்ப்போம். பொக்கிஷம் பிறமொழி சொல்லு. பொக்கிஷம்னா செல்வம், சரி. ஜாஸ்தியா இருக்குதுன்னு உன பேசல, ஜாஸ்தியா இருக்குது, ஆனா அதிகமா இருக்கிறது, மிகுதியா இருக்கிறது தான் சொல்லுவோம். அப்ப இதுவும் சரி. விஸ்தாரமான இடம், விஸ்தாரமா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து பெரும்பரப்பு. இந்த விஸ்தாரம்ன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஞ்சை வளம் என்கிற வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதை பாடல்ல இந்த மாதிரி சொல்லாடலை யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்போம். சிங்காரம் அப்படின்னு சொன்னா விகாரம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஒரு எழுத்தினுடைய மாற்று நிலை, மாறக்கூடிய அந்த ஒரு இதுதான் விகாரம்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆகிறது, மாற்றம், அதை தான் அங்கே விகாரம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சிங்காரம் என்பதுக்கு விகாரம் கொடுத்துருங்க, தப்பு. இப்போ சிங்காரம் என்பது என்ன தெரியுமா? தன்னை அலங்கரித்துக் கொள்வது, அலங்கரிக்கிறது கூட அங்கே பெருமொழி சொல். ஒப்பனை செய்து கொள்வது, அழகு அப்படின்ற பொருளில் வரும் இங்கே. அப்போ இதுதான் இங்கே கரெக்டாக வந்துருக்கும். இங்கே விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அது தவறு. இங்கே ஒப்பனை என்பதை மிகச்சரியாக பொருந்தும். சரிங்களா? ரைட். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். ஓமையனால பசுமரத்து ஆணி போல. பசுமரத்துலனா பச்சை மரத்துல ஒரு ஆணி அடிச்சா ஈஸியா இறங்கும், அதே சமயத்தில் வலிமையாகவும் ஈஸியா எளிமையாக சென்று. அதை தான் அங்கே சொல்றாங்க. எதிர்பாராத நிழவுன்னு கொடுத்துருங்க, தப்பு. பயனற்ற செயல்லாம் கிடையாது, பயனற்ற செயல்லாம் இல்லை. அடுத்தது எளிதில் மனதில் பதிதல், இதுதான் சரி. எப்படி ஒரு பச்சை மரத்துல ஆணி அடிச்சா எளிதில் ஈஸியா பதியுமோ அந்த மரத்து மேல, அதுபோலதான் அந்த சொற்றொடர் அமைச்சிருக்கிறாங்க. ஒற்றுமையின்மையும் வராது. சரிங்களா? இதை ஓமையா சொல்லலாம். அதாவது பசுமரத்தாணி போல பதிந்தது அப்படின்னு சொல்லுவோம், கல்வி இல்லை ஒரு பாடம். அதை தான் இங்க சொல்றாங்க, எளிதில் மனதில் பதியும். பசுமரத்தாணி போல நான் படித்தது என் மனதில் பதிந்தது. இதுதான் ஓமையால் விளக்கப்படும் பொருள். அந்த பொருளை தெரிஞ்சாதான் நம்ம அந்த தொடரினுடைய விஷயத்த என்ன சொல்ல வருதுன்றதை கண்டறிய முடியும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். இதே தான் கேட்டிருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல. அதாவது மடையை திறந்து விட்டா தண்ணி வந்து அதிகமாக இருக்கு, மடையை திறந்துட்டா அது வந்து அப்படியே கரெக்டாக அதே பொசிஷனில் அதே மாதிரி ஒரே சீராக செல்லும் என்பது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அடைபட்டு இருக்கக்கூடிய புனல்ன்றது இங்கே நீர். அந்த புனலை திறந்து விடும் போது அலமோதும், பாயும், சீறி பாயும் தண்ணி. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அப்போது பலவாக குறைவாகங்கிற, பலவாகன்னு சொல்ல முடியாது, குறைவாகலாம் வாய்ப்பே இல்லை, மிகுதியாக செல்லும். ஆனால் அதற்கு மிகச்சரியான ஓமையான பொருள் அது கிடையாது. என்னன்னு சொன்னால் தடையின்றி மிகுதியாக. தடையே இருக்காது. மடை திறந்த வெள்ளம்னா தடை இருந்தது, அது ஒன்று தான். எது? மடை. அதை திறந்துட்டுனா தடையின்றி மிகுதியாக வேகமாக செல்லும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, தடையின்றி மிகுதியாக. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி என்பது இங்கே சரியான விடையாக அமைகிறது. அடுத்தது பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள்.
மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய ஒரு வினா எழுத்துன்னு கேட்குறேன். வினா எழுத்து 5 சொல்லலாம். இங்கே 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. 5வது ஒன்று இருக்குன்னா அது ஓ. சரிங்களா? இப்போ பாருங்களேன், யா என்பது சொல்லுக்கு முதல்ல வரும். அதாவது வினா சொல்லு முதல்ல, இதுவும் முதல்ல வரும். ஆ இறுதி, ஓவும் இறுதியில் வரும். ஆனால் மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்து என்று தொல்காப்பியர் சொல்லுவது வரக்கூடியதும் எதுன்னு சொன்னா ஏ. இது வந்து சொல்லுக்கு முதல்ல ஒரு வினா சொல்லுக்கு முதல்லையும் வரும், இறுதியிலும் வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி ஏ என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்றியா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செய்ய சொல்றாங்க. யாரானா ஒரு தம்பியை செய்ய சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க தம்பியை செய்ய சொல்றாங்க. அப்போ இது என்ன வகையான வினான்னு கேட்குது. இது அறியாவினையே வாய்ப்பே இல்லை. இதுவோ அதுவான ஐயமா இருக்கா, டவுட்டா இருக்கா அப்படியும் இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. கொடை வினா, ஏதாவது கொடுக்கறதுக்கு கேட்குறாங்களா? உங்ககிட்ட தக்காளி இருக்குதா, என்கிட்ட 2 இருக்குது, 1 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அதனால அது கொடையும் கிடையாது. ஆனால் ஏவல் வினா எப்படின்னு சொன்னா, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயன்னா போயிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஒரு வேலையை செய் அப்படின்ட்டு ஏவுதல். அதுதான் இங்கே என்னன்னு சொல்றாங்கன்னா ஏவல் வினா. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ என்பது இங்கே சரியான விடை. பருப்பு உள்ளதா என்று வணிகரிடம் வினவும் வினா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பருப்பு உள்ளதா என்று வணிகரிடம் வினவும் வினா. அறிவினா கிடையாது, ஐய வினாவும் கிடையாது, குழல் வினா தான் சரி. எப்படின்னு சொல்றேன், ஏவல் வினா இதுவும் கிடையாது. பருப்பு உள்ளதான்னு கடைக்காரத்தை கேட்குறாரு. கேட்டுட்டு அதை வாங்காம வந்துடுவாரா? வாங்குறதுனால தான் கேட்குறாரு. இருக்குதுன்னா வாங்குவார். அப்போ வாங்கி கொள்ளும் பொருட்டு, ஒரு பொருளை கொள்ளுதல் பொருட்டு, அதான் வாங்கி கொள்ளல். அதுதான். அப்போ அங்க கொழல் வினா என்பது சரியான தெரிவு. ஆப்ஷன் பி சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்த வினா, சரியான சொல் பொருள் இணையை கண்டுபிடிக்க. அதாவது சொல்லுக்கேற்ற பொருள். சரிங்களா? சொற்பொருள் கண்டுபிடிக்கணும். துணர் அப்படின்னு கேட்குறாங்க. துணர்னா சீராக கொடுத்துறாங்க, இது தவறு. துணர்னா மலர்கள் சொல்லலாம். இந்த மாலையில் இருக்கக்கூடிய மலர்கள் இல்லை, பொதுவாக மலர்கள். புழை அப்படின்னு சொன்னா துளை, இது சரிதாங்க. சரிங்களா? அடுத்தது துய்ப்பது அப்படின்னா தருதல். லயத்துடன்னா சீராக. இங்க எல்லாமே மாத்தி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ சரியாக கொடுக்கப்பட்டுள்ள இணை எதுன்னு சொன்னா புழை என்றால் துளை. இது வந்து தேம்பாவணி அப்படின்ற ஒரு பாடல்ல வீரமாமுனிவர் வந்து சொல்லியிருப்பார் 10ஆம் வகுப்புல. சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்டதுல மிகச் சரியானது வந்து புழை என்பது துளை. அதுதான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. மீதி எல்லாம் மாறி இருக்கு. துணர்னா மலர்கள், துய்ப்பது தருதல், லயத்துடர்னா சீராக, புழை என்றால் துளை. ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. பொறுத்துக்க பாருங்க, நூலு நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. நூலு நூலாசிரியர்கள் இப்போ பாருங்க, அதாவது சிறப்பு பெயர்கள், சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சிலம்பு செல்வர் என்பவர் யாரு? ஏர் புதிதா என்பது பாடல். சரிங்களா? பூத்தொடுத்தல் பரிபாடல். அப்போ இது எல்லாமே இங்க மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? இதை பார்த்த உடனே நான் என்ன சொன்னா நூல் நூலாசிரியர் சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர் என்பது சிறப்பு பெயர். சரிங்களா? அதனால
கொடுக்கப்பட்டதுக்கு ஏதுவாக நம்ம கண்டுபிடிக்கணும். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவர் மாப்போ சிவஞானம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஒவ்வொரு மேடைகளிலும் தமிழனை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு காப்பியம் உண்டென்றால் அது சிலப்பதிகாரம் தான் என்று முழங்கியவர் மாப்போசி. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காப்பியம் தான் சிலப்பதிகாரம். அப்போ இங்க என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வருது. சரிங்களா? 1க்கு 4 வருது. சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போசி. 4 2 இடத்துல வருது. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். ஏர் புதிதா, பூத்தொடுத்தல், இதெல்லாம் பாடல் தலைப்புகள், அத கவிதை புது கவிதைகள். பரிவாடல், சரிங்களா? இதெல்லாம் 10ஆம் வகுப்புல வர பாடல்கள். இது 3 பாடல்கள். இப்ப ஏர் புதிதா என்ற கவிதையினுடைய ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். 3 கூப்பா ராஜகோபாலன் ஏர் புதிதான்னு சொல்லியிருப்பாரு. பூத்தொடுத்தல் என்ற புது கவிதையினுடைய ஆசிரியர் உமா மகேஸ்வரி. அப்போ 3க்கு 1. பரிபாடலை கீரந்தையார் சொல்லியிருப்பார். இந்த உலகம் எப்படி உருவாகிறது என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பார். சரிங்களா? அந்த பெருவெடிப்பு கொள்கையெல்லாம் மிக அழகாக அந்த ஒரு பாட்டிலே சொல்லிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அப்படிப்பட்டவர் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா கீரந்தையார். இந்த அப்படி பொருத்தி பார்க்கும்போது ஆப்ஷன் சி என்பது இங்க சரியா வருது. சிலம்பு செல்வர் மாப்போசி, ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன், பூத்தொடுத்தல் உமா மகேஸ்வரி, பரிபாடல் கீரந்தையார். பரிபாடல் முழுவதும் கிடையாது, பரிபாடல்ல ஒரு பாடலை எழுதியவர் கீரந்தையார். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 4 3 1 2 ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இலக்கணத்துல. சரிங்களா? இப்ப பாருங்க, நெடில் தொடர் குற்றியலிகரம் நெடில் எழுத்துக்களாக வரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான விடை தருகன்னு கேட்டிருக்காங்க பொறுத்துக்கு. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பொருத்தத்துல சரியா பொருந்திருக்குது. இப்ப இங்க பாக்கு ரைட்டுங்க, நெடில் எழுத்து இருக்குங்க, இதெல்லாம் குறியில் எழுத்தா இருக்குங்க, தப்புங்க. குறியில் தொடரில் வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நெடில் தொடர்ல குறியில் கலந்துக்குது, அப்ப அதுக்கு தப்பு. மண் தொடர்னா கசட தவற. இங்க பாருங்க கா கா இதா இருக்குது, ஆனா இங்க ஆ வந்தது, தவறு. உயிர் தொடர், சரிங்களா? இது சரியா அமைஞ்சிருக்கு. அழகு, அரசு, மரபு. இப்ப ராவை பிரிச்சுன்னா இரு கூட்டலா, ராவை பிரிச்சுன்னா இரு கூட்டலா, அழகு இழு கூட்டலா. சரிங்களா? அப்போ இது சரியா பொருந்திருக்கு. மென் தொடர்னா மெல்லினம், ஞானா நாமான. இப்ப இங்க பாருங்க எரள வாழை இதுல கலந்துருக்குது, அப்படியே ஞானா நாமான இடையணத்துல கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ இதுவும் தவறு. ஆப்ஷன் சி என்பது தான் இங்க சரியா பொருந்திருக்குது. எல்லாமே உயிர் தொடர் குற்றியலுகர சொற்கள், மரபு, அரசு, அழகு. சரிங்களா? ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான விடை. பிழை திருத்துதல். சரிங்களா? இதுல ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உயிர் எழுத்துக்கள் வந்தா ஓர் என்ற சொல்ல நீங்க பயன்படுத்திங்க. உயிர்மெய் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா ஒருன்ற சொல்ல பயன்படுத்தணும். அப்படி நீங்க பயன்படுத்தும் போது இங்க பிழையற்ற சொல்ல கேட்டிருக்காங்க. பிழை திருத்துதல் ஒரு சரியாக அமைந்த தொடர் தான் கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடர், சரியாக அமைந்த தொடர். இப்போ வந்து பாருங்களேன், இது எல்லாமே உயிரெழுத்து. அப்போ ஓர் தான் வரணும். உயிரெழுத்துக்கு என்ன வரணும்? ஓர். உயிரெழுத்து வந்தா அங்க என்ன பண்ணும்? ஓர் பண்ணும். அப்போ டி ஒன்று கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா பி கரெக்டா இருக்கும். 2 விஷயம். அடுத்தது இங்க ப, அப்போ இங்க ஓர் வரல, இங்க தப்பு. ஒரு தான், அதாவது இங்க ஒரு வரணும், ஓர் வந்துக்குது, தப்பு. அப்போ 3த்துலயுமே கரெக்டா இருக்கு. அடுத்தது செக் பண்ணுங்க. நாள், நா உயிர்மை எழுத்து. சரிங்களா? அப்போ அங்க ஒரு தான் வரணும், அப்போ இங்க ஓர் வந்துக்குது, அப்போ இது அவுட்டு. சரிங்களா? அப்போ டி மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டாக வருது. இப்போ இதே இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள்னு வரும். ஆனா இங்க ஒரு நாள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி என்பது இங்க சரியான விடை. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரிங்களா? ரைட். பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. சரிங்களா? பிழையான, அப்போ தப்பா இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது. சரி. அடுத்தது பாருங்க, காட்டின் நடுவே ஓர் ஆலமரம் இருந்தது. இதுவும் சரி, நம்ம பார்க்கலாம் இருங்க. அடுத்தது, வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. சரி. ஒரு ஊரின் நடுவே தாமரை குளம் இருந்தது. சரிங்களா? இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? பிழையான தொடரை கேட்டிருக்காங்க. இப்போ ஊ ஓர் வந்திருக்குது. சரிங்களா?
ரைட்டு. அப்போ இது சரியான தொடர் தான். வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்துச்சு, இங்க வந்து என்ன வந்ததுன்னா ஓர் உரல் இருந்தது, ஏன்னா இங்க உயிர் எழுத்து. சரிங்களா? அப்போ இது இங்க தவறா இருக்கு. சரி. காட்டின் நடுவே ஓர் ஆலமரம், இதுவும் சரி. ஏன்னு கேட்டா ஆவுக்கு முன்னாடி ஓர் வந்தது. மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது, அப்போ இங்க ஒரு தான் வந்திருக்கு. அப்போ இதுவும் சரியா இருக்கு. அப்போ இங்க தவறாக கொடுக்கப்பட்டது எதுனா வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்ததுன்னு வச்சோன்னா ஓர் உரல்னு வரணும். அப்போ கொடுக்கப்பட்டதில் தவறானது இதுதான், பிழையானது இது. அப்போ ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். கொடுக்கப்பட்ட ஒரு வேர்ச்சொல் அடிச்சொல், இந்த அடிச்சொல்லினுடைய தொழில் பெயர் காண்க. தொழில் பெயர்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு 3 விகுதிகளை பெற்றோம். அல்லு, தள்ளு, கை, இந்த 3 விகுதிகள்ல வரும். அள்ளுதல், கொளல், வாழ்க்கை, இந்த மாதிரி வரும். இதுதான் தொழில் பெயர்கள்னு சொல்லுவோம். இப்போ இங்க நட அப்படின்னு சொன்னா இதுல ஏதாவது ஒரு விகுதியை சேர்த்து எது கொடுத்துருக்காங்க பாருங்க, நடத்தல். சரிங்களா? இப்போ இதுதான் சரி. சரி, மீதி 3 தேர்வுகள் என்னவா வரும்? இப்போ இதை பிரிங்க. இத்து கூட்டல்ல என்னுடைய முன்பு சொல்லப்பட்ட பார்த்த காணொளிகள்ல சொல்லியிருப்பேன். இப்போ வந்ததுன்னா அது கண்டிப்பாக பெயரெச்சம். நடந்த பெயரெச்சம். நடந்தது இது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, வினை முற்று. நடந்துன்னு இருக்கு, இத்து கூட்டல் ஊ. ஊலையும் ஈலையும் ஒரு அந்த வார்த்தை வந்து ஊலையும் ஈலையும் முடிஞ்சதுன்னா இறுதி எழுத்து அதுவா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வினையச்சமாக இருக்கும். வினையச்சம், வினையச்சம், பெயரெச்சம், வினைமுற்று. சரிங்களா? நடத்தல் என்பதுதான் தொழில் பெயர், ஏன்னா தல் என்ற தொழில் பெயர் விகுதி வந்திருக்கிறது. சரிங்களா? அடுத்தது 39. இங்க அதே பாருங்க, நட வினை முற்று கேட்டிருக்காங்க, முடிஞ்சது. நடந்தான், இதுதான் சரி. நடந்த ஆவல முடியும், பெயரெச்சம். நடந்தது இங்க ஊல முடியும், வினையச்சம். நடந்தது அப்படின்னு வரும். நடத்தல் தொழில் பெயர்ல. சரிங்களா? இங்க நடந்தான், இது இங்க வினைமுற்று அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஆண்பால் வினைமுற்று, ஆண். ஆண்பால் வினைமுற்று இந்த பகுபாத உறுப்பிலக்கணத்துல படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். அப்ப பாருங்க 40வது வினா பாருங்க. வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. கான், நம்ம அது சொன்னோம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அல்லு, தள்ளு, கை, அதுல எது முடியுது பாருங்க, காணல். இங்க காண்தல்னு கொடுத்துருக்காங்க, காண்தல் வராது, காணல் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? அதனால இது தவறாயிடுது. காண்பவன் இது வந்து வினையாளனின் பெயர், இதுவும் தப்பு. காண்கின்ற இது பெயரச்சா வந்துடும், இதுவும் தப்பு. காணல் என்பதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கான் கூட்டல் அல், அல் என்ற தொழில் பெயர் விகுதி வந்திருக்கு. ஆப்ஷன் பி காணல் என்பது இந்த வினாவிற்கான சரியான தெரிவு. சரிங்களா? அடுத்தது படித்தான், இதனுடைய வேர் சொல்லை தருக. இப்ப படித்தான் அப்படின்னு சொல்றா இல்லைங்களா, இதை பிரிங்களா. பகுபத உறுப்பினர் படி இத்து, இத்து கூட்டல் ஆண், பகுதி, சந்தி, இடைநிலை, விகுதி. இது வந்து ஆண், படித்தான் ஆண், அதனால ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, இது 3 வந்துச்சுன்னா இறந்த காலம், படிச்சு முடிச்சிட்டான். இறந்த கால இடைநிலை. இது சந்தி, படி, பகுதி. அப்ப வேர்ச்சொல் எதுங்க? படி. படி என்பது வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல் என்பது ஏவலாக வரும், கட்டளை மாதிரி வரும். சரிங்களா? படி, எழுது அப்படின்னு வரும். பிரிக்க முடியாது, பொருள் உடையதாக வரும். அப்போ இங்க படி என்பதுதான் சரியான வினையடி வேர்ச்சொல் அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான தெரிவு. சரி, இலைக்கு வேறு பெயர். இலைக்கு வேறு பெயர். இலைக்கு நிறைய சொன்னோம், நம்ம இதுக்கு முன்னாடி கூட சொன்னோம். இலைக்கு வந்து தழைன்னு சொல்லுவாங்க, தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கேட்குறாங்க. இங்க பாருங்க, இலைக்கு வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. தலை கிடையாது, களை எடுத்தாலும் கிடையாது, இந்த தலையும் கிடையாது. தழை என்பதுதான்
சரியான விடை. நம்ம வீட்டில் வந்து சரியான சொல்ல பயன்படுத்தாம நம்ம வேற எதனா சொல்லுவோம். வேப்பந்தழை, அதுக்கப்புறம் மாந்தழை, இல்லைன்னா வந்து சின்ன சின்ன செடிகளுக்கு துளசி தழை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை அறியாமலே வரும். ஆக்சுவலாக அதுக்கு பொருத்தமான பெயர் இல்லைன்னாலும் அந்த இலையை நம்ம வேற ஒரு பெயரால் சொல்றது தழை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தழை என்பது மிகச் சரியான விடை. இப்போ இந்த கூந்தல் என்ற சொல்லலாம் சொல்லணும்னா கமுகு, அதனுடைய இலையை வந்து கூந்தல்னு சொல்லுவாங்க. கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செப்பரேட்டாக நேம் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஓரளவு அப்படியே பொதுவாக பார்க்கும்போது இலைக்கு வேறுங்கிட்ட வேறு பெயர் கொடுக்கப்பட்டுள்ள தழை, இதுதான் சரியானதாக அமையும். அடுத்தது பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு, பல பொருளுக்கு ஒரு சொல் இருக்கும். அப்படியே மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பொருள் பல சொற்களை தருது. சரிங்களா? ஒரு சொல் பல பொருட்களை தரும் அப்படின்னு பார்க்க போறோம். சொல்லுக்கு வேற வேற சொல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பகுபதம், பகாபதம். பதம்னா சொல்லு, பகுக்குன்ற சொல் பகுபதம், பகுக்க முடியாது, பிரிக்க முடியாத சொல் பகாபதம், அது வராது. கிளவி என்பது சரிதான், ஆனா கிழவி என்பது தப்பு. சரிங்களா? இயற் சொல் திரி சொல்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண வகையில சொற்களினுடைய வகைகள், அதாவது இலக்கண இலக்கிய வகையில பயன்படுத்துகின்ற சொற்கள். இது வந்து இலக்கிய வகையில வர சொற்கள். இயற் சொல், திரி சொல், திசை சொல், வட சொல். அப்ப இதுவும் கிடையாது. பதம், மொழி என்பதுதான் மிகச்சரியாக பொருந்துகிறது. அப்ப சொல் என்றால் கிளவி, பதம், மொழி, சொல், ஆங்கிலத்துல வேர்டுன்னு சொல்லுவோம். இவ்வளோ சொற்கள் இருக்குது தமிழ்ல. சரிங்களா? அப்போ 43வது வினாவிற்கு ஆப்ஷன் பி என்பது சரியான தெரிவு. அதுக்கப்புறம் 44வது வினா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களா. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து, சவுண்டு மற்றும் மீனிங். சரிங்களா? ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறுக. சரிங்களா? பறவையிடம் இருப்பது இறகு. இதுல எந்தரா என்றதாங்க சார் பிரச்சனைய. சரிங்களா? இந்த இறகு பேர்ல வரும், நேம்ல பெயர்ல வரும். ஆனா இது இறகு கிடையாது. பறவை கிட்ட இருக்கிறது இறகு, விங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பறக்கிறது, அதுதான். அப்போ இறகு என்பதுதான் இங்க சரி. இங்க இலகுன்றது வந்து எளிமைன்னு வந்துடும். சரிங்களா? அப்ப இது கிடையாது. இந்த இறகு வராது, பெயர்ச்சொல்ல வந்துடும். இங்க இலகுன்றதும் கிடையாது. இலகியது, அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகும், இலகுவது. அப்போ இங்க வந்து இறகு என்பதுதான் சரி. ரக்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விங்ஸ். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து அதே மாதிரியான வினாதான். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டு. சவுண்டு மற்றும் மனம். இங்க மனம்னா நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா நம்மளுடைய மனசு. மனம்னா ஸ்மெல், வாசனை. ரைட்டுங்களா? இப்போ மனம்னா வாசனையா? கிடையாது. 3 சுழினாதான் வாசனைன்னு சொல்லுவோம். தூய தமிழ்ல நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது அவுட்டு. மனம் என்பதற்கு உள்ளம் என்ற ஒரு பெயர் இருக்கு, இது சரியா இருக்கு. திருமணம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. 3 சுழினாவாங்க, தப்பு. இது அழகு, மனம்னா அழகுன்னு வருது, அதுவும் கிடையாது. அப்போ கொடுக்கப்பட்டதுல இதுதான் இங்க ஃபர்ஸ்ட் இதாகுது. இது கூட கரெக்டா பொருத்திருப்பாங்க. மனம்னா வாசனை. சரிங்களா? மனம் 2 சுழினா என்ன வரும்னா உள்ளம், 3 சுழினா வந்துச்சுன்னா நாற்றம் என்கின்ற வாசனை. அப்போ ஆப்ஷன் பில தான் சரியான இணையாக இருக்கிறது. ஆகவே ஆப்ஷன் பி தான் சரியான தெரிவு. சரிங்களா? இதெல்லாம் மயங்கொலி சொற்கள் ஒரு 8 சொல்லுவோம் நம்ம. மயங்கொலி சொற்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். எப்படின்னு சொன்னீங்கன்னா ந வேறுபாடு, ர வேறுபாடு, ல வேறுபாடு, ழ. இதெல்லாம் தான் நம்மளுக்கு பிரச்சனைக்குரிய எழுத்துக்கள். தமிழ் தெரியாதவர்கள் கொஞ்சம் சரியா படிக்கணும். இந்த சொற்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து தவறான இணை கேட்டிருக்காங்க. சரியானது கேட்கலாம், தப்பானது எது அப்படின்னு கேட்குறாங்க. குரங்கிடம் இருப்பது வாள், கரெக்ட். சரிங்களா? மன்னரிடம் இருப்பது வாள்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. வாள்னா இங்க கத்தி. சரிங்களா? வாள், பெரிய வாள், அதுதான் கரெக்ட். மன்னரிடம் இருப்பது வாள், இது சரி. பறவையிடம் இருப்பது இறகு, இதுவும் சரி. அப்போ கொடுக்கப்பட்டதுல இந்த பி தான் தப்பா இருக்கு. மன்னரிடம் இருப்பது வாள்னு வரும். அப்போ உங்களுக்கு 2 விஷயத்துல, ஒன்று பி சி, இது 2த்துல தான் டவுட் வரும்.
அப்போ இந்த இல்லு தான் கரெக்ட். சரிங்களா? அப்போ இங்க தப்பா கொடுத்ததுனால இந்த தெரிவுக்கு, அதாவது இந்த வினாவிற்கு இந்த தெரிவு சரி. ஆப்ஷன் பி என்பது சரியான இணை. தவறான இணையை காண்க. எதிர்மறை வினா. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நீங்க மாத்திட்டீங்கனாலும் விடை தப்பாயிடும். சொல் சொற்கள், புல் புட்கள், படம் படங்கள், கை கைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. புல் லகரம் ரகரமாக தெரியும். லகரம் ரகரமாக தெரியும். அப்போ புல்லுன்னா இங்க புற்கள்னு வரும், இங்க புட்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறான இணை. சரிங்களா? ஆப்ஷன் பி என்பது இந்த வினாவிற்கான சரி. சரிங்களா? சொல் சொற்கள், புல் புட்கள்னு கொடுத்துருக்காங்க, புற்கள்னு வரும். சரிங்களா? ரைட். பிழையற்ற தொடரை காண்க. பிழையற்ற தொடரை காண்க. என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அவை பறந்து சென்றது. அவை என்னால இங்க பன்மையில வருது, சென்றதுன்னு ஒருமையில. அப்ப இது தப்பு. அதுகள் தப்பு. இங்க எடுத்த உடனே தப்பு. அதுகள் வரக்கூடாது. அது என்றது அங்க சுட்டு பெயர் ஒருமை. அதுகள் பறந்து சென்றன, இதுவும் தப்பு. அவை பறந்து சென்றன, இதுவும் பன்மை, இதுவும் பன்மை. சரிங்களா? அவை பறந்து சென்றன, பறவைகள் பறந்து சென்றன அப்படின்னா ஆப்ஷன் தெரிவு டி என்பது இங்க சரியான விடையாக கொள்ளலாம். அடுத்தது 49வது வினா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை. பிழை அற்ற கேள்வியில கவனம் முக்கியம். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. ரைட். இந்த வார்த்தை உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தது இங்க தப்பு. ஏன்னா இங்க 2க்கு மேல கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இருந்தனன்றதுதான் கரெக்ட். சரிங்களா? உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தது அப்படின்னு வருது. சரிங்களா? தப்பு. உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஆனா மதிப்புடையவனாக என்பதுதான் இங்க சரியா வரணும். இங்க மதிப்புடையதாக, இங்கே ஒரு ட்ரிக்ஸ். மதிப்புடையதாக ஒண்ணுன்னா மதிப்புடையதாக சொன்னோம். அப்ப 2 அப்படின்னு சொல்லும் போது மதிப்புடைய, அதாவது மதிப்பு உடையவனவாக. சரிங்களா? அதுதான் அங்க இருக்கு. மதிப்புடையவனவாக இருந்தன. ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியா வரும். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன. சரிங்களா? அப்போ அந்த ரொம்ப கவனமா படிக்கணும். அது கலை சொல்லாக்கம் பாருங்க. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. வவல். வவல்னா உயிரெழுத்து. சரி. கான்சனன்ட் மெய்யெழுத்து 1. கான்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல் 4 3. பாருங்க. வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடையாக அமையும். சரிங்களா? ரைட். பாருங்க. பொங்கல் கூட்டல் அன்று. பொங்கல் கூட்டல் அன்று இதை சேர்த்து எழுத சொல்றாங்க. இப்ப பாருங்களேன். இல்லு அன்று. இப்போ இது வந்து இயல்பு புணர்ச்சி தான், எந்த ஒரு மாற்றமும் அடையாது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இப்போ அந்த பொங்க அப்படின்றத அப்படியே போட்டுங்க. இந்த இல்லும் அவன் சேர்ந்து இல்ல, அப்படியே இன்று போட்டுருங்க. இந்த வார்த்தை எங்க இருக்குதுன்னு தேடும். பொங்கல் என்று இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ சரி. டிக்கெட்ஸ் போயினே இருக்கும். பொங்கல் என்றுலாம் இல்லை, லென்றுன்னா இங்கே இல்லு கூட்டல் ஏன்னு வந்துருக்கணும். பொங்கல் அன்று வராது, பொங்க அன்று வராது. ஆப்ஷன் ஏ என்பது தான் சரி. சரிங்களா? அந்த புணர்ச்சி விதியை கொஞ்சம் படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்க. பிரித்து எழுதுக. ரைட். பிரித்து எழுதலாம். சீரிழமை. நான் என்ன சொல்றேன்னா 2 வார்த்தை பிரிக்கிறோம். சீர் கூட்டல் இளமை எங்க இருக்கு பாருங்க. இப்போ இந்த இதை சேர்த்துட்டீங்கன்னா ரி ஆயிடும். சீரிழமை கரெக்டா வந்துடும் வார்த்தை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? இப்போ இது எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏவிலே இருக்கு. சீர் கூட்டல் இளமை. இதுதான் சரி. மீதி எல்லாமே தவறா இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. சீர் கூற்றல் இளமை, சீர் இளமை இயல்பான புணர்ச்சி. சீர் என்பது பொருள் தரும். சரிங்களா? ரைட். அடுத்தது சேர்த்து எழுதுக. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக. பூ கூட்டல் சோலை. பூ கூட்டல் சோலை. ரைட். பூம் சோலை
தப்பு. பூஞ்சோலை தப்பு. பூஞ்சோலை இதுவும் தப்பு. இது ரைட். இது எப்படின்னு பார்க்க போனா பாருங்களேன், க ங ச ஞ, அதாவது இன எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அஞ்சல் மஞ்சள் இன எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து உடம்படுமை, சரி ஆமா உடம்படுமைன்னு சொல்லக்கூடாது, மெய்மயக்கம்னு சொல்லுவோம். மெய்மயக்கம். இந்த இந்த இது 2 இன்ச்சு வருது இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. இங்க பூ கூட்டல் சோலை, இது வந்து என்ன பண்ணோம்னா பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இந்த பூ வந்திருக்கா, இது சோவா சா வரிசையா, சாவுக்கு நட்பு எழுத்தது என்ன எழுத்தது ஞ, கண்டிப்பா வரும். பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். அந்த விதிப்படி பூ கூட்டல் சோலை பூஞ்சோலைன்னு ஆயிடுச்சு. ஆப்ஷன் பி சரி. இங்க 2 வந்து அதுக்காக சொன்னேன், மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். அதனால அது அங்க தப்பு, மீதி எல்லாமே தப்பு. இம்மு வராது, ஏன்னா சாவுக்கு இணை எழுத்து இம்மு கிடையாது, மகரம் கிடையாது. ரைட். அடுத்தது பாருங்க, கூட்ட பெயர்ல எது சரி? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யானை மந்தைன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஆட்டு மந்தை அப்படிலாம் சொல்லுவாங்க, அது கிடையாது. யானை நிறையன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. யானை திரள்னு சொல்றாங்க, அதுவும் கிடையாது. திரள்னா இங்க காயில வரும், திரள் கனி அப்படின்னு சொல்லுவாங்க, கனியில வரும். இங்க யானை கூட்டம் என்பது சரி. யானை கூட்டம் என்பதுதான் கூட்ட பெயர்ல சரியான ஒன்று. ஆப்ஷன் டி சரியான விடை. அதே மாதிரி பாருங்க, பழத்துல எண்ணடை அதிகப்படியான எண்ணிக்கை நம்பர்ஸ். பாருங்க, பழம் சரியான எண்ணடை தெரியுது. பழம் என்ற சொல்லினுடைய சரியான எண்ணடையை கேட்டிருக்காங்க. பழக்குவியலா, பழக்குலையா, பழக்கூட்டமா, பழ மந்தையா? ஆடு மாடுகளை தான் மந்தன்னு சொல்லுவாங்க, தப்பு. யானை கூட்டம் அதே மாதிரி இதுவும் கும்பலா இருக்காது, பழக்குலைன்னு தான் சொல்லணும், தப்பு. பழக்குவியல் அது தனியாக கொட்டி வச்சிருக்குது, குவிச்சு வச்சிருக்குது. இங்க வந்து பழக்குலை, இதுதான் பழங்கள் வந்து கொத்தாக பன்மையில இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பழக்குலை. அதுதான் சரி. அப்போ பழக்குலை என்பதுதான் சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்களேன், விசனம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த கேள்வி நீங்க சரியா படிக்கலாம் தப்பு பண்ணிடுங்க. விசனம் பார்த்தவொடனே ஈஸியான கொஸ்டின் வந்துக்குது, நேரா வந்து கவலை போட்டுருவோம், தப்பாயிடும். என்ன கேட்டிருக்காங்க, விசனம்னா கவலை தான், ஆனா அதனுடைய எதிர்ச்சொல் கேட்டுக்கிறாங்க. அப்ப என்ன வரும், மகிழ்ச்சின்னு வரும். விசனம்னா கவலை, அதனுடைய எதிர்ச்சொல் என்னது, கவலைக்கு எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி தான் வரும். இங்க துயரம்னாலும் கவலை தான், துன்பம்னாலும் கவலை தான். இது மூணும் ஒரே மீனிங், சரிங்களா? இது மூணும் ஒரே மீனிங், துன்பம் தான். அந்த மகிழ்ச்சி என்பதுதான் டிஃப்ரெண்டான வேறுபட்டது. இப்போ எதிர்ச்சொல்லுக்கு அதுதான் சரி. ஆப்ஷன் பி சரி. அடுத்தது பாருங்க, இந்த வினாக்கள்ல ஏமாற்றக்கூடிய விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிறைய இப்பெல்லாம் வந்து வர வினாத்தாள்களை பார்க்கும்போது எதிர்மறை வினாக்கள் அதிகமாக இருக்கும். நீங்க வேணா பாருங்க. அல்லவை என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கறாங்க. இங்கேயும் இதான் முக்கியம். அல்லவை அல்லாதவை, ஏற்றுக்கொள்ள முடியாதவை, தீங்கு தருபவை, தீயவை அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும், நல்லவை. அல்லவை தேய ஆரம்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லவை என்பதுதான் சரி. அல்லவை என்பதற்கு தான். தீயவைன்னா அதே பொருள் தான், செல்லவை சொல்லவை இதெல்லாம் வராது. அப்போ நல்லவை என்பதுதான் இங்க சரி. ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடை. அடுத்ததுங்க, ரொம்ப ஒரு முக்கியமான வினாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல படிச்சிருப்போம். மயிலை என்று வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலை இங்க பாருங்களேன், மயிலாடுதுறை, மயிலாடும்பாறை, மன்னார்குடி. மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வரும், சரிங்களா? மயிலாப்பூர் இதுதான் சரி. மயிலாப்பூரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மயிலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க மயிலாடுதுறையை நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மயிலாடுதுறை அப்படி குறிப்பிடுறது கிடையாது, மயிலை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இலக்கியத்தில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்த தேவாரம் போன்ற அந்த தேவார பாடல்கள் இருக்கு இல்லையா, அதில் கூட மயிலை வந்து மயிலாப்பூர் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர் என்பது சரி. மயிலை என்பதற்கு மயிலாப்பூர்னு பெயர், சரிங்களா? அடுத்தது பாருங்க, புதுக்கோட்டை என்பதனுடைய மறு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த வினாவிலே. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகைன்னு அர்த்தம். புதுமை வராது. புதுவைனா புதுச்சேரி, பாண்டிச்சேரி,
பாண்டி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதுதான் புதுக்கை கிடையாது, புதுகை என்பதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு வினா. சிவிங்கம் என்பதனுடைய தமிழ் சொல் கேட்டாங்க, தமிழ் படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரப்பர் மிட்டாயின்னு கேட்குறோம். ரப்பர்ன்றதும் பிறமொழி சொல். பபுள் கம் இங்கிலீஷ் இதையும் கிடையாது. சுருள் மிட்டாய் வராது. சுவைப்பு பைன் சுவைத்து கொண்டே இருக்கும், அதுதான் சிவிங்கம். சரிங்களா? சுவைப்பு பையன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு தமிழ்ல, இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது மேகசின். அவங்க அதிகமாக நம்ம சொல்ல கேட்டிருப்போம் மேகசின், இந்த வாரத்து மேகசின் என்ன, இந்த மாசத்து மேகசின் என்ன அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து எதுன்னு சொன்னாங்க, செய்தித்தாள், வார இதழ், திங்கள் இதழ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா மேகசின் என்பது மிகச்சரியாக பொருந்தக்கூடியதுன்னா பருவ இதழுக்கு நம்ம சொல்லலாம். பருவ இதழ்களுக்கு நம்ம மேகசின் அப்படின்னு சொல்லலாம். பருவ இதழ் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வரும். 3 மாதங்கள், 6 மாதங்கள், அரையாண்டுன்னு சொல்லுவாங்க, முழாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்போ பருவ இதழ் என்பது தான் மேகசினுக்கு சரியான விடை. அடுத்தது விடைக்கேற்ற வினா ஒன்று கேட்டிருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், இது கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது செய்தக்க செய்யாமை யானம் கெடும். செய்தக்க செய்யாமை யானம் கெடும். ஒரு விஷயத்தை செய்யலனாலும் அந்த செயல் கெடும் அப்படின்றது தான் அதனுடைய இது. அப்போ பொருள் புரிந்தாதான் நீங்க இதற்கான விடையை எழுத முடியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எதுவும் செய்யாமல் இருப்பது நன்றா? சத்தியமா இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. செய்ய தகுந்த செயல்களை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. செய்யத்தக்க செயல்களை செய்ய வேண்டுமான்றதுக்கான பதில் அது கிடையாது. செய்ய தகுந்த செயல்களை செய்தால் கெடுமா, இந்த மாதிரியே கொஸ்டின் இங்கே கொடுக்கப்படல. எதை செய்யாமையால் கெடும்? செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விட்டுவிட்டால் அந்த செயல் கெடும். அதான் திருவள்ளுவர் சொல்றார். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. எதை செய்யாமையால் கெடும்? செய்தக்க செயல்களை செய்யாமையால் கெடும், அதுதான் அங்கே கரெக்டான. அப்போ அந்த பொருள் புரிந்து இது பண்ண. இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். அடுத்தது அதே விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுக்க. சரிங்களா? இது கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். அதாவது குடக்கூத்து. சரிங்களா? மாதவி 11 வகையான ஆடல் கலைகள்ல சிறந்தவர். 11 வகை ஆடல் கற்றவல்லம். அதுல குடக்கூத்தும் ஒண்ணு மாதவிக்கு. அதாவது சிலப்பதிகாரத்தில் வர மாதவி வந்து 11 வகையான ஆடல் கலைகளில் சிறந்தவள், தேர்ந்தவள். அவ ஆடியதுதான் ஒரு குடக்கூத்து. சரி, தலையில குடத்தை வைத்துக் கொண்டு ஆடுவது, அதுதான் பிற்காலத்தில் கரகாட்டம்னு வந்துச்சு. அப்போ கும்பாட்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கரகாட்டத்துக்கு இன்னொரு பேர் கும்பாட்டம்னு சொன்னாங்க. நீரற வரியா கரகத்து என்று புறநானூறு சொல்லுகிறது. நீரற வரியா கரகத்து என்று சொல்லக்கூடியது புறநானூற்றில் கூட ஒரு சில வார்த்தைகள் வருது. சரிங்களா? அப்போ இங்க கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவார்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கரகாட்டம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்களா? அதனுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்களா? இல்லை. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள், இது சரி. அப்ப கரகாட்டத்தினுடைய வேறு பெயர்கள்னா கும்பாட்டம் குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா இருக்கும். கரகாட்டமும் கும்பாட்டமும் ஒன்றான்னு கேட்குது, ஆம் இல்லைன்னு வரும். அப்ப இதுவும் சரியா பொருந்தல. கரகாட்டத்தின் அடவு முறைகள் யாவை? அடவு முறைகள்னா அந்த ஆடக்கூடிய வடிவ முறைகள், வடிவங்கள், வகைகள் என்னன்னு கேட்குறேன். அப்ப இதுவும் கிடையாது. மிகச்சரியாக பொருந்த கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன? கும்பாட்டம், குடக்கூத்து. சரிங்களா? ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. அதே மாதிரி விடைக்கேற்ற வினாமிக்க இன்னொன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த மாறன் இவரே தான் சொல்லுகிறாரு. நான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. தன்மையில நான் தன்மை, நீ முன்னிலை, அவன் படற்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ இங்க என்ன விஷயம்னா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான், இந்த மாறன் அப்படின்னு சொல்லுவான். இங்க இட பிரச்சனை வரும், தன்மை முன்னிலை படற்கையில. சரிங்களா? அதை தான் இங்க கேட்டிருக்காங்க. இந்த வழுநிலைன்னு ஒன்று இருக்கு, வழாநிலைன்னு ஒன்று இருக்கு. வழுவமை, அதாவது வழுநிலை, வழாநிலை, வழுவமைதுன்னு 3 விஷயம் இருக்கு. வழுனா இலக்கண முறையின்றி பேசுவது, தப்பா பேசுறது. வழு பேசுவது எழுதுவது ரெண்டுமே. வழாநிலைன்னா கரெக்டா இலக்கண பிழை இன்றி பேசுவதும் எழுதுவதும். இந்த வழுவமைதுன்னு ஒன்று இருக்கு, இலக்கண முறைப்படி தப்பு தான், ஆனா ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக இலக்கண நூலாசிரியர்கள் அதை ஏற்றுக்குவாங்க, சரி என்று ஏற்றுக்கொள்வாங்க.
இப்போ அந்த சரின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இங்கே வலுவமைதி. இப்போ என்ன விஷயம்னா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்ற தன்மையினை படற்கை ஃபர்ஸ்ட் பர்சனா இங்கே தேர்ட் பர்சனா சொல்றாங்க. அப்போ இது வந்து இட வலுவமைதி ஆகும். இதுக்கு ஒரு வினா எதுன்னு கேட்குறாங்க. என்ன வலுவமைதி இது? சரியா பொருந்தவில்லை. வலுவமைதி என்றால் என்ன? அதுக்கான விளக்கம் அங்கே கொடுத்துருக்காங்க கிடையாது. இது என்ன வலுவமைதி? என்ன வலுவமைதி? சரி, அது வலுவமைதியில் 5 வகை கிட்ட இருக்கு. அப்போ இது எவ்வகை வலுவமைதி? இதுதான் மிகச்சரியாக. இது வலுவமைதிகளில் எவ்வகை? அதுதான் அங்கே ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், அதே விடை கேட்ட வினாமைக்க இன்னொரு மாடலு. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியன். இவருக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, பிள்ளை பாண்டியன். இன்னொரு பேரும் இருக்கு, பிள்ளை பாண்டியன், அதாவது சீவளமாறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிவீரராம பாண்டியன் கொற்கை முத்து உலக அளவுல மிக புகழ்பெற்ற ஒரு முத்து. இதுக்கு சரியான வினாவை கேட்கிறாங்க. முத்து குளிக்கும் இடம் எது? முத்து குளிக்கும் இடம் வந்து கொற்கை தான், சரிங்களா? ஆனா இங்க விடைக்கும் வினாவுக்கும் சற்று பொருத்தம் இல்லை. இதை விட சிறந்த வினா அமைதான்னு பார்ப்போம். எங்கே முத்து குளிக்க வேண்டும்? தப்பு, கண்டிப்பா தப்பு. யார் முத்து குளிக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கல. யார்ன்றது அந்த நாட்டினுடைய அரசர் தான் அவரு, சரிங்களா? கொற்கையின் அரசர் யார்? இங்க இந்த அரசனுக்கு ஒரு சிறப்பு தான் இது. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர், அவருடைய சிறப்பு. அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். கொற்கையின் அரசர் யார்? அதிவீரராம பாண்டியன். அந்த அதிவீரராம பாண்டியனுக்கு சிறப்பு செய்யறதுக்கு தான் அந்த கொற்கையினுடைய அரசர்ன்றதுக்கு தான் அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இங்க கொடுக்கப்பட்டதுல மிகச்சரியாக பொருந்தக்கூடியது கொற்கையின் அரசர் யார், சரிங்களா? ரைட். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் லைட் ஹவுஸ், சரிங்களா? லைட் ஹவுஸ்க்கு செல்கிறேன். நான் ஒளி வீட்டுக்கு, இது அப்படியே மாற்றிருக்காங்க. ஹவுஸ்ன்றதுக்கு வீடு, லைட்டுன்னா இது ஓரளவுக்கு கரெக்டு தான், சரிங்களா? ஆனால் படிச்சு பார்க்கணும். ரைட். மின்சார வீட்டிற்கு தப்பு, கரண்ட்னு அங்கே கொடுக்கவே இல்லை. கலங்கரை விளக்கத்துக்கு இதையும் வைங்க, கரெக்டாக இருக்கும். மின் விளக்கு இதுவும் தப்பு. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் பாருங்களேன். ஒளி வீட்டிற்கு, கலங்கரை விளக்கத்திற்கு. லைட் ஹவுஸ் அப்படின்னு சொன்னா கலங்கரை விளக்கம், இதுதாங்க சரி. அகநானூற்று பாடல்ல சொல்லியிருப்பாங்க கலங்கரை விளக்கம். மீனவர்களை கடலில் செல்லுபவர்களை வருபவர்களை வா வா என்று அழைப்பது போல வழிகாட்டும் ஒரு விளக்கு தான் இது, இடத்தை காட்டும் ஒரு விளக்கு தான் கலங்கரை விளக்கம். அந்த கலங்கரை விளக்கு தான் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் இங்க சரியான தெரிவு. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். விளக்கம், விளக்கு, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான தெரிவு. சரி, இங்க பாருங்க, இது ஒரு வகையான வினா. பிறமொழி சொற்களுக்கு, சரிங்களா, பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை கண்டறியும். பாருங்க, நாமகரணம், நாமகரணம் எல்லாத்துலயுமே நாமகரணம் கொடுத்துருங்க. நாமம், நாம் காரணம், பெயர், வணக்கம். நாமம் அப்படின்னா பெயர், சரிங்களா? தாங்க சரி, பெயர் காரணம் தாங்க ரைட். மீதி எல்லாம் தப்புங்க. வணக்கமும் கிடையாது, நாம் காரணமும் கிடையாது, நாமமும் கிடையாது. நாமம்னா பெயர், சரிங்களா? நாமம்னா பெயர், அப்படிதான் பொருள்படும். அப்போ நாமகரணம் என்பது இந்த பெயர் அப்படின்ற பொருள்ல வரும், சரிங்களா? பி சரியான விடை. சரி, பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், இதுவும் ஒரு மாறுபட்ட ஒரு வினா, அதாவது வேறு வகையான ஒரு வினா, கொஞ்சம் டஃபா இருக்கும். சரியான இணையை தேர்ந்தெடு. மதுர வசனி. இப்போ மதுரம்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். மதுரம், மதுரம் அப்படின்னு சொன்னா தேன் சொல்லலாம், சொல்லுவாங்க தேன், ரைட்டுங்களா? வசனி, வசனின்னா இங்க பாவை என்ன பெண்ணுன்னு சொல்லுவாங்க. இங்க மொழியால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துல எது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி, மதுர வசனி என்ற பிறமொழிக்கான தமிழ் சொல் தேன்மொழி பாவை. தேன்மொழி பாவை என்பது மிகச்சரியாக பொருந்தும். ஆகவே ஆப்ஷன் சி என்பது இங்க சரியான தெரிவு. அடுத்தது பாருங்க, இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிதல். இந்த டைட்டில்ல ஒரு கொஸ்டின். பணிந்து, பணித்து. பணிந்துன்னா நீ கட்டுப்பட்டு அந்த ஒரு விஷயத்தை ஏற்று பொருள் வரும். பணித்துன்னா மற்றவங்களை பணிய வைக்கிறது.
மற்றவர்களை கட்டுப்படுத்துறது. இப்ப பாருங்க, பணிந்து அப்படின்னு சொன்னா கட்டுப்படுதல், பணித்துனா உத்தரவிடுதல், கட்டளையிடுதல், மற்றவங்களை உத்தரவிட்டு கட்டளையிட்டு கட்டுப்படுத்துதல். அப்போ ஆப்ஷன் பி தான் இங்க சரியா வரும். வேற எதுவுமே நான் போக தேவையில்ல. சரிங்களா? ஆமோதித்தல்லாம் ஒற்றுக்கொள்ளுதல், கட்டளையிடுதல்னா பணித்துன்னு வந்துடும். அப்போ இது தப்பு, இதுவும் தப்பு, வணங்குதலும் வராது. அப்போ கட்டுப்படுதல் உத்தரவிடுதல் என்பதுதான் சரியான அந்த சொற்களுக்கான சரியான இணை. ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான இணை. அடுத்தது, வையமே தகலியாக வார்க்கடலே நெய்யாக. தகலி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்கள் தன்னுடைய திருமலை பாடுவதற்காக பாடப்பட்ட பாடல்கள்ல தகலி என்பதனுடைய சொல் அகல் விளக்கு. தகலி என்பதனுடைய பொருள் அகல் விளக்கு என்பதுதான் சரியான விடை, அகல் விளக்கு. சரிங்களா? வையமே அதாவது ஆமா, வையமே தகலியாக வார்க்கடலே நெய்யாக அப்படின்ற ஒரு பாடம். சரிங்களா? அந்த இதுதான் தகலி என்பதற்கு அகல் விளக்கு என்று பொருள். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. சரி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வினாங்க. பாருங்களேன், சரியான பொருளை அறிக்க காருகர், இது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது. அந்த சிலப்பதிகார பாடல்களை படிக்கும் போது பல அவங்க சொல்ற அந்த சொல்லாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். இப்போ எண்ணெய் விற்போர் அவருக்கு வந்து ஓசுனர்னு சொல்லுவாங்க. உணவு சமைப்போருக்கு அவர் சாதாரண தான். நெய்பவருக்கு தான் இங்கே காருகர்னு. நெய்பவர் கைத்தறி செய்கிறாங்க பாரு. இன்னொரு பெயர் கூட இருக்கு, சாலியர். சாலியர், காருகர், இவங்களாம் சொன்னாங்கன்னா நெய்பவர். இவங்க எதில் செய்வாங்களாம் பாருங்களேன், நம்மளுடைய தலை முடி இருக்கு பாருங்க, முடி, பட்டு நூல், பருத்தி நூல், இந்த 3 வகையான உடைகள் அங்க இருந்ததுன்னு சொல்லுது சிலப்பதிகாரம். அப்ப பாருங்க, வெற்றிலை விற்போருக்கு பெயர் பாசவர். வாசனை பொருட்கள் விற்பவர்களுக்கு வாசவர். சிலப்பதிகாரம் அழகா சொல்லுது. அடுத்தது பாருங்களேன், இந்த உப்பு விற்கிறவங்களுக்கு பேரு உம்மனர், துணி தைக்கிறவங்களுக்கு பேரு துண்ணக்காரர். இந்த பாடத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். நிறைய சொற்பொருள் சொற்களஞ்சியத்தை நம்ம பெருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்க கார்கர் என்பது நெய்பவரை குறிக்கும். சரிங்களா? 71க்கு ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, நுழாய். 10th தமிழ் சொல்வளம் என்பது நுழாய்னா என்னன்னு கேட்குறாங்க. நுழாய். சரி, வாழை பிஞ்சு கச்சல்னு சொல்லுவாங்க. எல் பிஞ்சு கவ்வைன்னு சொல்லுவாங்க. இளம் பாக்குக்கு தாங்க நுழாய். இளம் பாக்கினுடைய பேரு நுழாய். சரிங்களா? இந்த இள நெல் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அது பெருக்காம அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிடும், கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கற்கள் அப்படின்வாங்க. சரிங்களா? அப்போ இங்க இளம் பாக்கு என்பது தான் சரி. தேவநேய பாவாணர், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிற தேவநேய பாவாணர் வந்து தன்னுடைய தமிழ் சொல்வளம் என்ற நூலில் இதை சொல்லியிருப்பார். தேவநேய பாவாணர் அழகா சொல்லியிருப்பார். இளம் பாக்குக்கு பெயர் நுழாய், வாழை பிஞ்சுக்கு கச்சல், பலா பிஞ்சு மூசு, பலா பிஞ்சுக்கு பேர் மூசு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, மாம்பிஞ்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வடுன்னு சொல்லுவாங்க. வடு, வடுமாங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க, வடுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சொல்லாடெல்லாம் நாம வச்சுங்க. அப்ப நுழாய் அப்படின்றது இளம்பாக்கு என்று அர்த்தம். சரி, குறில் நெடில் மாற்றம். மாற்றம்னாலே நான் சொல்லியிருப்பேன், விகாரம் அந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தருக. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பொருள் வேறுபாடு கேட்டு விதினா என்ன, வீதினா என்ன. விதி, விதினா நம்ம என்ன பண்ணுவோம், சட்டம். வீதினா தெரு. இது சரியா இருக்கு, மீதியும் செக் பண்ணுங்க. தெரு, இப்ப விதிக்கு தெரு வருமா, வராது. அப்போ இது தவறு. விதித்தலும் தவறு, தெருவும் தவறு. ஏன்னா இது எல்லாமே தவறான இணைகள். இதுல கொடுக்கப்பட்டதுல சரியாக இருக்கிறது எதுன்னு சொன்னீங்கன்னா, விதி என்றால் சட்டம், வீதி என்றால் தெரு. அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான தெரிவு. அடுத்தது பாருங்களேன், 74வது வினா. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு சரியான இணையை தருக. அதே மாதிரிதான் நசி நாசி. இதை நல்லா தெரிஞ்சுங்களா, நசி நாசி. இப்போ நம்ம அந்த சொல்லாடல்ல படிச்சிருப்போம், நசித்தல் அப்படின்னா அதாவது மெலிதல், குறைதல், இந்த நசுக்கிறது அப்படின்லாம் சொல்ற பாருங்க. இந்த வார்த்தைகள்ல இருந்து தான் வருது. நாசின்னா மூக்குன்னு சொல்லுவோம். இப்போ இது ஒன்று தெரியும், மீதி அந்த நசி என்பதற்கான சரியான வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
விடம் முகர்தல் தவறு. ஏன்னா நம்மளுக்கு நாசின்னா மூக்குன்னு தான் வரணும். அப்போ இங்கே மூக்கு முன்னாடி கொடுத்துருங்க, இதுவும் தவறு. சரிங்களா? நச்சு, நச்சுன்னாங்க நசினா நச்சுன்ற பொருள்ல வராது, தவறு. அப்போ ஆப்ஷன் டி பாருங்க சரியா வந்திருக்கு. நசினா குறைதல், நாசினா மூக்கு. ஆப்ஷன் டி நசி என்பதற்கு குறைதல் என்றும் நாசி என்பதற்கு மூக்கு. சரிங்களா? ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க 75வது வினா. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்கள். ஒரு சொல்லுக்கு பல பொருள். சரிங்களா? இப்ப பாருங்க, கலைனா இந்த வயல்ல இருக்கக்கூடிய கலை. சரிங்களா? அடுத்தது முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி, முகத்தில் இருக்கக்கூடிய அழகு, ஒரு பிரகாசம், அதை தான் வந்து கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருள் படுறதுல எங்க இருக்கு பாருங்க, வயலில் கலை. இதெல்லாம் தப்புங்க. வயலில் காளைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் இதுவும் தப்பு. அதை கலைனை கூட வச்சுங்க, வயலில் கலை. எருன்னு கொடுத்துருக்காங்க, வராது. எருவுக்கு கலை வராது. அப்ப இங்க பாருங்களா, வயலில் கலை, முகத்தின் ஒளி, பிரகாசம் இருந்துச்சுனால அழகு வந்துடும். சரிங்களா? அதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ அந்த கலை என்ற சொல்லுக்கு இருபொருள் தருவது வயலில் கலை, தேவையற்ற செடிகள், தேவையற்ற தாவரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. முகத்தின் ஒளிக்கு பேர் கலைன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கலையா இருக்கு, இல்லை இவர் கலையான முகம் அப்படின்னு சொல்றதுல அந்த கலை தான். சரிங்களா? ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சொல் இருபொருள் தருக. சரிங்களா? சொல் என்பதனுடைய இருபொருள் தருக. ரைட். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பதம், கிளவி, மொழி இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இங்க என்ன கேட்குறாங்க பாருங்களா, நில்லு பதம். இப்போ பதம் என்பது கரெக்டு, இது ரெண்டுமே தப்பு. அப்போ அங்கே போக தேவையில்ல. பதம் ரைட்டு, நில்லா நெல்லா, நெல் என்பதுதான் சரி. சொல் என்ற சொல்லினுடைய வேறு பெயர்கள் நெல்லு, அதுக்கப்புறம் பதம், இது ரெண்டுமே வரும். ஆகவே ஆப்ஷன் டி தான் சரியா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், சரியான இரண்டு பொருள்களை தேர்ந்தெடுக்க. அதே மாதிரி தான் உறவு. இந்த உறவுக்கு வந்து நம்ம கிளைன்னு சொல்லலாம், சுற்றம், அதாவது உறவினர் இந்த மாதிரி வருது இல்லையா, அந்த பொருள்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா உறவு அப்படின்னு சொன்னா சுற்றம், விருப்பம், இதுதான் சரியா வரும். சுற்றம்னா உறவினர்கள், உறவு உறவினர்கள், நெருங்கியவர்கள், பாசத்துக்குரியவர்கள், அவங்கள்ட்ட நம்ம விருப்பமா தான் இருப்போம். விருப்பம் என்ற பொருளையும் வரும். மீதி பாருங்க, பகை என்பது வராது. உறவுனால அங்க பகை என்பது வராது. விருப்பு, விருப்பம் ஓகே தான், ஆனா வெறுப்புன்னு வராது. ஒப்பு, பகை இதுவும் வராது. இப்போ உறவு என்பதனுடைய இரு பொருள்கள் என்னன்னு வரும்னா, ஒன்னு சுற்றம், இன்னொன்னு விருப்பம். ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்தது, உங்க ஊருக்கே வரேன், இந்த பேச்சு வழக்குல இருக்கு என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு. உங்களுடைய ஊருக்கே வர்றேன் தப்பு, வர்றேன் தப்பு, வருகிறேன் சரி, வருகிறேன் சரி. ஆனால் இது ரெண்டுத்துல எது சரி பாருங்க. உம்முடைய, உம்முடையன்னா உன்னுடைய. இங்க என்ன கேட்டிருக்காங்க, உங்க ஊருக்கே வர, உங்க, அப்ப உங்கள்னு வரும். அப்ப இதுதான், உங்கள் ஊருக்கே வருகிறேன், இதுதான் சரியா. உங்கள் ஊருக்கே வருகிறேன், இதுதான் ஆப்ஷன் டி தான் சரியான. நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வார்த்தை தான் இதுல மெயின். சரிங்களா? இங்க உம்முடையன்றதுனால உன்னுன்னு வந்து. சரிங்களா? ரைட். பொருந்தாத இணையை கண்டறிக. தமிழ் எண்ணூறு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 1க்கு க, 2க்கு உ, 3க்கு ஞ, 4க்கு சா போட்டு மேல ஒரு கோடு, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு அ, 9க்கு கூ மாதிரி போடணும், 10க்கு க சுழியும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், 1க்கு கே கரெக்டாக இருக்கு, 2க்கு ஊவும் கரெக்டாக இருக்கு, 3க்கு ஞாபகம் கரெக்டாக இருக்கு, 4க்கு என்ன வரணும், சா போட்டு இப்படி வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வந்து 7க்கு வரணும். சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்டதுல பொருந்தாதது எது, தவறானது எதுன்னு சொன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? தமிழ் எண்ணூறு ரொம்ப முக்கியங்க. அடுத்தது 80வது வினா, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் என்னன்னு கேட்குறாங்க. தாவரத்தின் இளம் நிலை. இந்த தாவரத்தினுடைய இளநிலை, தாவரங்களினுடைய பல்வேறு உறுப்புகளினுடைய சினைன்னு சொல்லுவோம். அதனுடைய பெயர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற ஒரு தலைப்புல விளக்கம் கொடுத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். சரிங்களா?
இவர் தான் என்னன்னு சொல்லலாம், மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி ஞாயிறு. கிட்டத்தட்ட 172க்கும் மேற்பட்ட சிறப்பு பெயர்களை கொண்டவர். அவ்வளோ சிறப்பு மிக்கவர் தான் தேவநேய பாவாணர். இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. சரிங்களா? இப்போ பாருங்க, மடலி அல்லது வடலி என்பது பனையின் இளநிலை. பனை இருக்கு இல்லையா, அதனோட இளநிலைக்கு சொல்லுவாங்க. இளம் நிலைனா ஒன்றும் இல்லைங்க, செடிங்க, சின்ன செடி, நாற்றுன்னு சொல்லுவோம். கத்தரி நாற்று, அதுக்கப்புறம் மாங்கன்று, புளியங்கன்று, வாழை குருத்து, தென்னம் பிள்ளை. அதுக்கப்புறம் இந்த பனை வடலி அல்லது மடலை, விழாவை வந்து குட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லு சோளத்துக்கெல்லாம் பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இந்த இளம் நிலைகளை கேட்டிருக்காங்க. அப்படி குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறோம். குருத்துன்னா வாழையினுடைய இலைநிலை, பைங்கூழ்னா இங்க நெல் சோளம் அந்த மாதிரி சொல்லலாம், நெல் நாற்றுன்னு கூட சொல்லுவாங்க. இங்க மட்டை என்பது தாங்க தவறான ஒரு இளம் நிலை சொல். ஏன்னு கேட்டீங்கன்னா இளம் பயிர், அதாவது என்னன்னா மட்டை என்பது தோல் பகுதியை குறிக்கும். அப்போ மட்டை என்பது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. இந்த மேற்பகுதியில் மட்டைன்னு சொல்லுவாங்க, தேங்காய் அதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டை அது சொல்லுவோம். ரைட். அடுத்தது 81வது வினா, மரபு பிழைகளை, மரபு பிழைகள் சம்பந்தப்பட்ட ஒரு வினை மரபை கேட்டிருக்காங்க. பால் என்ன செய்தான்? இப்ப தண்ணீர் குடிக்கிறோம், சரிங்களா, தண்ணீர்னு வச்சுங்க. முறுக்கு தின்னு, சோறு உன், பால் பருகு, பால் பருகினான். இதுதான் கரெக்ட். அப்போ இந்த வினை மரபுல பால் பருகினான் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி. சரிங்களா? இந்த வினை மரபை கொஞ்சம், அம்பு எய்தான், சுவர் எழுப்பினான் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க, மரபு பிழைகள். அதே மாதிரி ஒரு வினா தான் ஒளி மரபு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்கன்னா ஒளி மரபை கேட்குறாங்க, சேர்த்து வரணும். கிளி, கிளி என்ன பண்ணும் நம்மளுக்கே தெரியும், பேசும், கொஞ்சம். இது ரெண்டுத்துல எது வேணாலும் எழுதலாம். புறா குணுகும், அதாவது சேவல், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். குயிலும் சொல்லலாம், குயில் கூவும். அடுத்தது பாருங்க, மயில் அகவும். அப்ப இங்க கேட்கப்பட்டது கிளி, கிளி பேசும் அல்லது கொஞ்சம். ஆப்ஷன் சி வந்து சரியான தெரிவு. சரி. அவிழ்ந்தன, அதாவது அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, கொண்டன, அதாவது விண்டன, அலர்ந்தன. சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே எந்த சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆகிய சொற்கள் தரும் பொருளை காண்க. மலர்தல், பூக்கள் மலர்து இல்லையா, அதை சொல்லக்கூடிய சொற்கள் தான். அவிழ்ந்தன, இதழ்கள் அவிழ்ந்தா மலருது. நெகிழ்ந்தன, அந்த இதழ்கள் நெகிழ்றது, விரியறது. கொண்டன, அதுவும் விரிதல் தான் பொருள் வரும். விண்டன சொல்லுவாங்க, இதுவும். அலர்ந்தன, அதுவும் மலர்றது தான். அதுக்கப்புறம் விரிந்தன. இப்படிப்பட்ட சொல்லாடல்கள்லாம் எதுக்குன்னா மலர்தல் என்ற ஒரு விஷயத்துக்கு. மலர்ந்தன, பூத்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான். அப்போ அந்த கூம்பினன்றதெல்லாம் கிடையாது, வாடினன்றதும் கிடையாது, வளர்ந்ததும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ மலர்ந்தன என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், தமிழ் சொல்வளம் என்ற அந்த ஒரு பாடத்துல தான் இங்க கேட்டிருக்காங்க. தொலி, தோல், தொடு, ஓடு. இந்த தேங்காவுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஓடுன்னு சொல்லலாம். தோடு, தோல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கனிகளின் மேல் இருக்கக்கூடிய ஒரு தோல். தொலின்னா மிக மெல்லிய தோல். இந்த திராட்சையெல்லாம் உரிச்சோம்னா சின்னதா இருக்கும் பாருங்க, ஒரு மெல்லிசா, அதுதான் தொலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தோடுன்றதும் ஒரு அதாவது அந்த காய் கனியினுடைய மேல் தோலை குறிக்கும். சரிங்களா? இப்போ காய்களின் மேற்பகுதி, பழங்களின் மேற்பகுதி, மரங்களின் மேற்பகுதி, வீடுகளின் மேற்பகுதி. வீடுகளின் மேற்பகுதி வராது, மரங்களின் மேற்பகுதியும் வராது, காய்களின் மேற்பகுதியும் வராது, பழங்களின் மேற்பகுதி தான் இதற்கு சரியான விடை. பழங்களினுடைய மேற்பகுதி தான் நம்ம ஒடு, தோடு, தொல், தொலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பழங்களின் மேற்பகுதி. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. அகரவரிசை ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வினாவிலே சொல்லியிருப்பேன். மன்னா, தலை, அலை, அண்ணா. இப்போ உயிரெழுத்து இருக்கும் போது இங்க உயிர்மை வந்துருது, பத்து தவறு.
சரிங்களா? இங்கேயும் உயிரெழுத்து இருக்கும்போது இது வந்திருக்கு. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தான் வந்திருக்கு, ஆனால் அடுத்த வார்த்தை இங்கே தான் வரணும். அப்போ இதுவும் தவறு. சரிங்களா? அப்போது சி என்பது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கரெக்டாகிடும். நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாகிடும். மெய் எழுத்து அப்புறம் நை ரெண்டும், ஏன்னா இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால உயிரெழுத்துக்கள் ரெண்டும் ஒன்றா இருக்குது. முதல் எழுத்துக்கள் அப்புறம் மெய்க்கு அடுத்தது உயிர்மெய். சரிங்களா? அப்புறம் த ம. சரிங்களா? உயிர்மெய்யில் வரிசை கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் சி தான் இங்கே சரியான அகர வரிசை சொல். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. அதேதான். இப்போ அந்த வரிசை எடுத்துங்க. ம மா மீ மீ மூ மூ மே மே இப்படி வருதுங்களா? இதில் பாருங்க, மதம் மனம் மஞ்சள் மரகதம். சரி, அதுக்கடுத்தது மரகதம் மஞ்சள் மனம் மதம் மனம் மரகதம் இப்படி 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னன்னா புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய் எழுத்து வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ மெய் எழுத்த முதல்ல வை. அப்புறம் பாருங்க ந த ர, அதாவது காஞ்சாச்சாவில் பார்த்தீங்கன்னா த ந த ப ம த ந ப ம. சரிங்களா? அப்போ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக வரும். அப்போ ஆப்ஷன் சி. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, உழு என்ற சொல்லினுடைய வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர் சொல்லுடைய வினைமுற்று என்னன்னு கேட்கிறேன். வினை முடிந்த வினை. உழுது, இங்க பாருங்க ஊ வருது, இறுதி எழுத்து ஊ. அப்பனா வினையச்சம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். உழுதல் தொழில் பெயர். உழுத பெயரெச்சம். உழுதார், இதுதான் வினைமுற்று. வினை முடிஞ்சிச்சு, உழுதார், உழுந்து முடித்து விட்டார். அப்போ ஆப்ஷன் பி என்பதுதான் இங்க சரியான விடையாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 88வது வினா. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ள. ஒருவனுடைய குணத்தை அவனுடன் பழகி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல எந்த குணம் அதிகமாக இருக்கிறதோ அதை நினைவில் வைத்து அவர்கிட்ட நம்ம அவரை பற்றி முடிவு செய்யணும். மிக அழகான குறள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ள. நல்ல பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருந்தால் அவன் நல்லவன் சொல்லலாம், அந்த மாதிரி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மோனை கேட்குறாங்க. அடிதோறும் முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. சரிங்களா? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இப்போ எங்கள் என்ன வந்திருக்கு பாருங்க, குணம் நாடி குற்றமும் நாடி. சரிங்களா? இப்போ இந்த அடி இது வரல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீர்மோனை சீர் எதுகைன்னு சொல்லுவோம். ஒரே சீரில் ஒரு அடியில் இருக்கக்கூடிய சீர்கள். அப்போது குணம் நாடி குற்றமும் நாடி இதுதான் கரெக்டாக வருது. மீதி எதுவும் சரியாக வரல. மீதி எந்த முதல் எழுத்துக்களும் பொருந்தவில்லை. அப்போ ஆப்ஷன் டி என்பது இங்கே சரியான விடை. அடுத்தது பாருங்க, 89வது வினா. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் இதில் அமைந்துள்ள எதுகை. இப்போ அந்த எதுகை மோனையை பார்க்கும்போது ஒரு 7 வகை சொல்லலாம். சரிங்களா? இணை, பொழிப்பு, அதாவது ஒருவு, கோழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. மோனையும் இதே வகை தான், எதுகையும் இதே வகை தான். சரிங்களா? இப்போ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதுகை கேட்டுருக்காங்க. 2ஆம் எழுத்து ஒன்று வருவது எதுகை. அப்போ இன்மை. சரிங்களா? வன்மை. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, 1 3 4 இது எந்த எதுகை வகையில வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 1 2 அப்படின்னு சொல்ல போனா இணை எதுகைன்னு வந்துடும். இப்போ 1 2 4 வரும். சாரி, 1 3 4. அப்போ இது என்ன வரும்னா கீழ்கதுவாய். அதுல கீழ்கதுவாய் எதுகை. கீழ்கதுவாய் எதுகையில வரும். அடுத்து 89வது வினா. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் அமைந்துள்ள எதுகையை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ சாதாரணமாக 2 அடிகளுக்குள்ளனா நம்ம சொல்லலாம் அடி எதுகை சீர் எதுகை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதில் உள்வகையில கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்லாம் அதுதான். அப்போ எதுகையில மொத்தம் 7 வகை இருக்கு. மோனையிலையும் அதே தான் இருக்கு. அதாவது இணை, பொழிப்பு, ஒருவு, கோழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 இணை, 1வது சீரும் 3வது சீரும் வந்தா பொழிப்பு, 1வது சீரும் 4வது சீரும் வந்தா ஒருவு, 1 2 3 வந்துச்சுன்னா கோழை, மேற்கதுவாய் 1 3 4
கீழ்கதுவாய் 1 2 4. சரிங்களா? முற்று மோனை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எல்லாமே ஒன்றா இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 1வது சீரு 2வது சீரு 3வது, அதாவது 4வது சீர் 1 2 4 ஒன்றா வந்திருக்கு. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கதுவாய் எதுகையில் வந்திருக்கு. சரிங்களா? இந்த மோனை எதுகை வகை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது பாருங்க, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இது என்ன வகை மோனைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்களா, மோனையில் 1வது சீரும் இங்கே போட்டுங்க, 1வது சீரும் 3வது சீர்லையும் முதல் எழுத்து 1வது, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. சரிங்களா? இப்போ பாருங்களேன், 1 3 கரெக்டாக வருது. சரிங்களா? அப்போ என்ன வரும் பாருங்க, 1வது சீரும் 2வது சீரும் ஒத்து வந்துச்சுன்னா இணை. இப்போ இங்கே வந்துக்கிறது 1 3 வந்துருக்கு. அப்போ 1 3 மட்டும் வந்தால் அது பொழிப்பு மோனைன்னு சொல்லுவோம். அப்போ விடை டி, பொழிப்பு மோனை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஆசிரியர் பாடம் வரைவித்தார். இது என்ன வினைன்னு கேட்குறாங்க. முற்று வினை வராது. தன்வினை, ஆசிரியர் பாடம் வரைந்தார் அப்படின்னு வந்தால் தன்வினை. ஏன்னா அவர் தான் அந்த வேலையை செய்கிறார், எழுவாய் தான் அந்த வேலையை செய்யுது. அப்போ அது தன்வினை. அப்போ இங்கே தன்வினை கிடையாது. வரைவித்தார், அவர் வரையில மற்றவர்களை வர வைத்தார், பிறரை செய்ய வைத்தார். அப்போ அது பிறவினையாக தான் இருக்கும். இப்போ எச்சவினைன்றது ஒரு வினை முடியலன்னு அர்த்தம், அது எச்சவினை. அப்போ இதுவும் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. அப்போ பிறவினை வாக்கியம் என்பது தான் மிகச் சரியான பதில். ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்தது பாருங்க, இதுவும் வாக்கிய வகை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்களேன், உடற்பயிற்சி செய், நாள்தோறும் உடற்பயிற்சி செய். இது வந்து ஒரு ஆர்டர், கட்டளை. சரிங்களா? இது நமக்கு தெரியும். எப்படின்னு செக் பண்ணலாம். உணர்ச்சி தொடர்னா உணர்ச்சி வயப்பட்ட ஏதாவது குறியீடுகள் வந்திருக்குதான்னு பாருங்க. ஐயோ, என்னே, ஐயோஹோ அப்படின்ற வார்த்தை வந்திருக்கா? இல்லை. அப்போ இது தவறு. செய்தி தொடர், இது ஒரு செய்தியை சொல்லுகிறதா? செய்தியை சொல்ற மாதிரி இருந்தாலும் இது கட்டளையா தான் இருக்கு. அப்போ அதனால இங்க இது பொருத்தமா வராது. உடன்பாட்டு தொடர், நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? சரிங்களா? அந்த மாதிரி இருக்கா? கட்டுரை எழுதினாயான்னு கேட்குறாங்க. எழுதினேன்னு சொல்றது உடன்படுதல். அப்போ அந்த மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் உடன்பாட்டு தொடரும் கிடையாது. அப்போ இது வந்து ஒரு கட்டளை தொடர். நீ என்ன செய்யணுமோ அதை நான் சொல்றேன், கட்டளை இடுகிறேன், அதுதான். அடுத்தது பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் ஒரு தொடர். சரி, யாரோடு ஒத்து வாழ வேண்டும்? இது சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வாறு வாழ வேண்டும்னு இருக்கா? தவறு. ஊரோடு ஒத்து வாழ வேண்டுமா? தவறு. எதனோடு ஒத்து வாழ வேண்டும்? தவறா. என்னன்னா, இங்க கொடுக்கப்பட்டது எல்லாமே அதனோட மேட்ச் ஆகும். ஆனா அதுல மிகச் சரியாக இருக்கிறது எதுன்னு கேட்கணும். யாரோடு ஒத்து வாழ வேண்டும்னா ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். சரிங்களா? இப்படி கரெக்டா பொருந்துற மாதிரி வருவது தான் மிகச் சரியா இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடையாக இருக்கும். அடுத்தது, இலக்கண குறிப்பு தருக. ஈக அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஈக அப்படின்னு வரும்போது இங்க என்ன இறுதி எழுத்து பாருங்க. க, இய, இயர், செய்ய. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா இறுதியில அது கண்டிப்பாக வினை, அதாவது வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ வேங்கோல் வினைமுற்று என்பதுதான் மிக சரியானது. சரிங்களா? நீட்டல் விகாரம் வராது, தொழில் பெயரும் வராது, குறிப்பு வினைமுற்றும் வராது. ஈக அப்படின்னு சொன்னா வேங்கோல் வினைமுற்றுக்கு வந்து. அடுத்தது பாருங்க, இலக்கண குறிப்பு. கங்கையும் சிந்துவும். கங்கையும் சிந்துவும். இங்க பாருங்களேன், உம்மு பாருங்க, 2 இடத்துல வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பகல் இரவுன்னு வருதுன்னு வச்சுங்க, இல்ல இரவு பகல்னு வருது. இதை நம்ம எப்படி விரிச்சு எழுதுவோம்னு சொன்னா, அதாவது பகல்னு வருது, இப்போ இரவு பகல்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் இப்படிதான் எழுதுவோம். இந்த உம்மை சேர்த்து தான் எழுதுவோம். ஆனா இங்க உம்மு வந்து வெளிப்படையா வரவில்லை. அதனால இது வந்து என்னன்னு சொல்லலாம், உம்மை தொகைன்னு சொல்லலாம். ஆனா இங்க கொடுத்துக்கிறத பாருங்க, கங்கையும் சிந்துவும். அப்போ உம்மு வெளிப்படையாக வருகிறது. அப்போ எண்ணலாம் 1 2 அப்படின்னு என்ற மாதிரி வருது. உங்க ஞாபகத்துக்காக சொல்றேன். அப்போ உம்மு வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. சரிங்களா?
உண்மை மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து உண்மை தொகை. ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் டி எண்ணுமை என்பது சரியான விடை. அடுத்தது இலக்கண குறிப்பு. வாழ்க, சென்ற வினாவில் நம்ம பார்த்த மாதிரி தான் வாழ்க. அப்ப இறுதி எழுத்த பாருங்க. க க இய இயர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வேங்கோல் வினைமுற்றாக தான் இருக்கும். சரிங்களா? வாழ்க, வெல்க, புகழ்க இது எல்லாமே வேங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது இப்போ நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ண ஒரே விஷயம் தான். இங்க பாருங்க, இலக்கண குறிப்பு தான் இருக்க. இரவும் பகலும், இரவும் பகலும். இங்க உம்மு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வருது. இப்போ எண்ணுமை. சரிங்களா? ஆப்ஷன் டி. தொண்ணூத்தி எட்டாவது வினா, இலக்கண குறிப்பு ஆடு கொடி. சரிங்களா? இது வந்து வினைத்தொகை. ஏன் நான் டைரக்டா சொல்றேன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்களா. ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, ஆடிய கொடி. அதாவது 3 காலத்திற்கும் உரியதாக வரும். சரிங்களா? ரெண்டாவது, சொற்களுக்கு இடையில் ஒற்று வராது. ஒரு வினையை குறித்து வரும். இந்த 3ம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வினைத்தொகை. இங்க ஆகு பெயரும் வராது, தொழில் பெயர் அல்லு தள்ளு கை அந்த விகுதியும் வரல, அதனால அது வராது. இரு பொருளை ஒப்புமை செய்யவில்லை, அதனால ஓமை தொகையும் வராது. அப்போ ஆடுகொடி என்பது வினைத்தொகை வரும். ஆப்ஷன் ஏ வினைத்தொகை என்பது சரியான விடை. அடுத்தது சினங்காப்பான். இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதணும்னா, எதை காக்கிறான்? சினத்தை காட்கின்றான். சரிங்களா? இத்து கூட்டல் ஐ. இந்த வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் 8 இருக்கும். அதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. அப்போ ஐ, ஆல், கு, இன், அது, கண். சரிங்களா? இப்போ 2, 3, 4, 5, 6, 7 இந்த முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. சரிங்களா? அதனால இது 2ஆம் வேற்றுமை, சினத்தை. அப்போ ஐ என்பது 2ஆம் வேற்றுமை. அப்போ ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை தொகை. சினங்காப்பான் என்பது 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி அந்த சொல்லுக்குரிய பொருள் தருகன்னு கேட்குறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்குறாங்க. ஏ என்ற எழுத்து. ஏன்னா அம்பு. சரிங்களா? அதனாலதான் ஏகலை, அம்பு விடும் கலைக்கு பேரு ஏகலைன்னு சொல்லுவாங்க. ஏ கலை, அம்பு விடும் கலை. ஏகலைவன் பெயர் வந்திருக்கு இல்லையா? ஏகலைவன் அம்பு விடும் கலையில் தலை சிறந்தவன். சரிங்களா? ஏகலைவன். அப்போ இந்த ஏ என்ற சொல்லினுக்குரிய சரியான பொருள் அம்பு. ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா?